அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய டாக்டர் ஐயா அவர்களை இன்றைய மாலை வேளையிலே இந்த அற்புதமான தருணத்திலே இறை துதிப்பாடி நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். டாக்டர் ஐயா, ஓவர் டு யூ. நன்றி சார். இன்று நமது சாய்ராம் ஐயா அவர்கள் துங்கபத்ரா ரிவரை பத்தி பேச போகிறார்கள். துங்கா ரிவர் அண்ட் பத்ரா ரிவர் ரெண்டும் சேர்ந்து ஆந்திராக்குள் சென்று மந்திராலயம் டெம்பிள் மூலமாக பக்கத்திலே பாய்ந்து செல்கிறது. ஆகவே இன்று பிரேயர் சாங் குரு ராகவேந்திராவை பற்றி பாடலாம் என்றிருக்கிறேன். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய அஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே நமதாம் காமதேனவே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. குருவாரம் விரதமிருந்து மனதார நாளும் நினைந்து குருவே உன்னை தொழுதேன் ராகவேந்திரா. குறை தீர்க்கும் நாதனே ராகவேந்திரா. குருவாரம் விரதமிருந்து மனதார நாளும் நினைந்து குருவே உன்னை தொழுதேன் ராகவேந்திரா. குறை தீர்க்கும் நாதனே ராகவேந்திரா. கோலங்காண கோலம் காண தடை விலகி போகும் காலம் எல்லாம் துணையாய் நிற்கும் வரவே வந்து சேரும் பருமழை போல வந்தாய் பாலனின் நெஞ்சிலே இனியாவும் சுகமாகும் உந்தன் தயவாலே இதயங்கள் இனிதாகும் உன்முக அழகாலே மந்திராலயம் வாழும் எங்கள் குருவே உன் சந்தோதய பாதம் தன்னு சரணம் குருவே. மந்திராலயம் வாழும் எங்கள் குருவே உன் சந்திரோதய பாதம் தன்னில் சரணம் குருவே. குருவாரம் விரதமிருந்து மனதார நாளும் நினைந்து குருவே உன்னை தொழுதேன் ராகவேந்திரா. குறை தீர்க்கும் நாதனே ராகவேந்திரா. செந்தூரம் கொஞ்சும் பாதம் செங்காவி சூடும் சேரம் சேவை காட்டியாடுகின்ற வெங்கடநாதனே. செந்தூரம் கொஞ்சும் பாதம் செங்காவி சூடும் சேவை சேவை காட்டியாடுகின்ற வெங்கடநாதனே. திருவடி அழகாலே அருள் வளர்ப்பாய் திருவுடல் ஒளியாலே இருள் கலைப்பாய். திருவடி அழகாலே அருள் வளர்ப்பாய் திருவுடல் ஒளியாலே இருள் கலைப்பாய். தேடி வந்தவரை நாடி வந்த கணம் நெஞ்சில் ஆய்த்திடும் நாதாம். தேடி வந்தவரை நாடி வந்த கணம் நெஞ்சில் ஏற்றிடும் நாதாம். யோகா ஈசா எனது மனது உனது அழகில் உருகிது மந்திராலயம் வாழும் குருவே உன் சந்திரோதய பாதம் தன்னில் சரணம் குருவே. குருவாரம் விரதம் இருந்து மனதார நாளும் நினைந்து குருவே உன்னை தொழுதேன் ராகவேந்திரா. குறை தீர்க்கும் நாதனே ராகவேந்திரா. ஸ்ரீங்காரம் செய்யும் மாலை ஓங்காரம் சொல்லி பாட தாங்குகின்ற கோலம் கொண்ட ஸ்ரீ தியாகராஜரே.
ரீங்காரம் செய்யும் மாலை பூங்காரம் சொல்லி பாட தாங்குகின்ற கோலம் கொண்ட ஸ்ரீ தியாகராஜரே கரம் விழும் ஜபமாலை சுரம் பிடிக்கும் சுரமதில் உலகெல்லாம் தினம் மயங்கும் கரம் விழும் ஜபமாலை சுரம் பிடிக்கும் சுரமதில் உலகெல்லாம் தினம் மயங்கும் நாமம் தந்திடும் ஹேமம் பலவென்று நாளும் காட்டிடும் நாதாம் நாமம் தந்திடும் ஹேமம் பலவென்று நாளும் காட்டிடும் நாதாம் நாராயணன் மனது உந்த நாமம் ஒளி குறுகுது மந்திராலயம் வாழும் எங்கள் குருவே உன் சந்திரோதய பாதம் தன்னில் சரணம் குருவே மந்திராலயம் வாழும் எங்கள் குருவே உன் சந்திரோதய பாதம் தன்னில் சரணம் குருவே குருவாரம் விரதம் இருந்து மனதார நாளும் இணைந்து குருவே உன்னை தொழுவேன் ராகவேந்திரா குறை தீர்க்கும் நாதனே ராகவேந்திரா கோலம் காண தடை விலகி போகும் காலம் எல்லாம் துணையாய் நிற்கும் வரவே வந்து சேரும் பருமழை போல வந்தாய் பாலனின் நெஞ்சிலே இனியாவும் சுகமாகும் உந்தன் தயவாலே இதயங்கள் இனிதாகும் உன்முக அழகாலே மந்திராலயம் வாழும் எங்கள் குருவே உன் சந்திரோதய பாதம் தன்னில் சரணம் குருவே குருவாரம் விரதம் இருந்து மனதார ஆளும் இணைந்து குருவே உன்னை தொழுதேன் ராகவேந்திரா குறை தீர்க்கும் நாதனே ராகவேந்திரா என் குறை தீர்க்கும் நாதனே ராகவேந்திரா. நன்றி சார். நன்றி சார். நன்றி ஐயா. பெரு மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆசிரியர் அவர்களுக்கும் இணையத்தின் வழியாக உடன் நிற்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். அற்புதமான முறையிலே இறை துதிப்பாடி நம்மை எல்லாம் மந்திராலயத்திற்குள் அழைத்துச் சென்று ராகவேந்திர சாமியின் தரிசனம் பெற்று தந்த டாக்டர் ஐயா அவர்களுக்கு எனது சிறப்பு வணக்கங்களும் நன்றிகளும் பல கோடி. மாதம் ஒரு நதி என்ற முறையில் கடந்த சில மாதங்களாக பாரத தேசத்தின் பல்வேறு சிறப்புமிக்க நதிகளாம் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவேரி, திரிலோக பதகாமினியாம் கங்கை, சர்வகாம பிரதாயினியாம் கோதாவரி, பாவம் போக்கும் யமுனை, ஞானத்தை அளிக்க வல்ல சரஸ்வதி மற்றும் அனைத்து சுகங்களும் சந்தோஷங்களும் நமக்கு நினைத்தவுடன் தரவல்ல நர்மதை பற்றி சிந்தித்தோம். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதத்திலே நாம் சிந்திக்கையிலே உலகளாவிய நாகரிக வளர்ச்சியிலே மேம்பாட்டிலே பெரும் பங்கு வகித்த சிந்து நதியை பற்றியும் நாம் சிந்தித்தோம். உலகளாவிய நாகரிகமாக போற்றப்பட்ட பல்வேறு நாகரிகங்கள் நடுவே மெசபடோமியா நாகரிகமாகட்டும், சிந்து சமவெளி நாகரிகமாகட்டும், எகிப்திய நாகரிகமாகட்டும், சைனாவின் மஞ்சளாற்று நாகரிகமாகட்டும், இவை அனைத்துமே அந்தந்த பகுதியிலே இருந்த நதியின் வளத்தை சார்ந்தே, நதியின் செழுமையை சார்ந்தே வளம் பெற்று வளர்ந்து வந்தன என்பது பற்றி கண்டோம். நமது இந்திய நாட்டின் நாகரிகம் என்று பார்க்கையிலே சிந்து சமவெளி நாகரிகம், வேதகால நாகரிகம், மௌரிய நாகரிகம், அதனைத் தொடர்ந்து பாரதத்தின் பொற்காலம் என போற்றப்பட்ட 230 ஆண்டு கால ஒரு அற்புதமான சாம்ராஜ்ய நாகரிகம், குப்த சாம்ராஜ்ய நாகரிகம் பற்றி சிந்தித்தோம். ஆள்பவனை பொறுத்தே நாம் கடைபிடித்து வந்த கலாச்சாரங்களும் சமயங்களும் நாகரிகங்களும் பாதுகாக்கப்படும் அல்லது மாற்றி அமைக்கப்படும். இவ்வாறாக பல்வேறு விதமான நாகரிகங்கள் அந்த பகுதியிலே இருந்த நதிகளின் அடிப்படையிலே அந்தந்த பகுதியினை ஆண்டு கொண்டு வந்திருந்த மன்னர்களின் அடிப்படையிலே அமைந்திருந்தன. காலப்போக்கில் சற்றே
மாறி வந்தன. ஏனோ சிற்சில ஆண்டுகள் தவறு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் கடந்த 70-80 ஆண்டுகள் தவிர பெருமளவு நாம் அந்நியரால் பாதிக்கப்பட்டோம். நம் நாகரிகம் சற்றே பின்னோக்கி சென்றது. நாம் நம்முடைய கலாச்சாரத்திலே கொண்டிருந்த பற்று நம்மை இன்று இந்த நிலைக்கு அழைத்து வந்துள்ளது என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகை ஆகாது. பல்வேறு நாகரிகங்கள் பற்றி அறிவோம், பல்வேறு வரலாற்றை பற்றி போற்றி வந்த நாம் ஏனோ நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய முக்கியமான சில வரலாற்றினை மறந்ததன் பொருட்டோ அல்லது போற்றப்பட வேண்டிய பல விஷயங்களை நம் கருத்தில் கொள்ளாது அலட்சியப்படுத்தியதன் விளைவோ இன்று நாம் காண இருக்கக்கூடிய சிறப்பு மிக்க பெருமை மிக்க ஒரு பேரரசு பற்றி, ஒரு பேரரசின் நாகரிகத்தை பற்றி அதிக அளவிலே நம் மக்களிடையே ஒரு பெரிய புரிதல் என்பது இல்லாமலே போயிற்று. கலாச்சாரத்திலே சிறந்து விளங்கிய அந்த பகுதி நாகரீக மேம்பாட்டிலும் சிறந்த காரணமாய் இருந்தது. நாகரீக மேம்பாடு சிறக்கவும் அந்த பேரரசு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. ஆம், 1336 கிபி 1336 முதல் 1646 வரை கிட்டத்தட்ட 310 ஆண்டுகள் வெகு சிறப்பாக நடைபெற்ற ஒரு பேரரசை நாம் கொண்டாட மறந்த காலத்திலே பல வெளிநாட்டவர்கள் இந்த பேரரசை புகழ்ந்து எழுதத் தொடங்கினார்கள். சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்திலே ராபர்ட் செவல் என்ற ஒரு அறிஞர் இந்த பேரரசின் வரலாற்றை எ ஃபர்காட்டன் எம்பையர், ஒரு மறைந்து போன பேரரசு என்பதாய் பதிவு செய்தார். அயல்நாட்டு மொழிகளான இத்தாலி, போர்ச்சுகீசியம், ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளிலும் இந்த பேரரசின் வரலாற்று குறிப்புகள் வெகுவாக அடங்கியுள்ளன. வரலாற்று ஆதாரங்களுள் பல்வேறு விதமான ஆதாரங்கள் நாம் காண முற்படையிலே தொல்பொருள் ஆராய்ச்சி ஆதாரங்கள் என்றும் இலக்கிய ஆதாரங்கள் என்றும் இரு வகையாக நாம் ஆதாரங்களை பார்க்கின்றோம். செப்பேடுகள், கல்வெட்டுகள், கட்டடங்கள், கோவில்கள், அரண்மனைகள், வெற்றி தூண்கள் என்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சியின் ஒரு பகுதி இருக்கின்றது என்று சொன்னால், அதனுடைய மறுபகுதியிலே கல்லினால், செம்பினால், பித்தளையினால், தங்கத்தினால், வெள்ளி போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட உருவங்கள் மற்றும் அவற்றினால் செய்யப்பட்ட நாணயங்களை பற்றி ஆராய்கையிலே அது ஒரு விதமான வரலாற்று சான்றாக காணப்படுகின்றது. தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகளில் 13 வால்யூம் என்று சொல்லுவோமே, 13 தொகுதிகள் உண்டு. அதிலே இந்த பேரரசு சம்பந்தப்பட்ட கல்வெட்டுக்கள் வடமொழி, கன்னடம், தெலுங்கு மற்றும் தமிழ் முதலிய மொழிகளில் வரையப்பட்டுள்ளன. ஆம், நிச்சயமாக நீங்கள் அனைவரும் ஊகித்திருப்பீர்கள். உங்களது ஊகம் மிகச் சரியானதே. நாம் தற்போது சிந்தித்துக் கொண்டிருப்பது விஜயநகர பேரரசை பற்றி. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் துங்கபத்ரா நதிக்கும் இந்த விஜயநகர பேரரசு பற்றிய முன்னுரைக்கும் என்ன ஒரு தொடர்பு என்று கேட்டால், இந்த விஜயநகர பேரரசு அமைந்திருப்பது துங்கபத்ரா நதி பகுதியிலே. பேரரசின் தலைநகரம் ஹம்பி அமைந்திருந்தது இந்த துங்கபத்ரா நதிக்கரையிலே. கிபி 1336 முதல் 1646 வரை 310 ஆண்டுகள் அமைந்திருந்த ஒரு அற்புதமான பேரரசு விஜயநகர பேரரசு 229 ஆண்டுகள், அதாவது 1336 முதல் 1565 வரை ஹம்பியை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தது. அதன் பின் 1565 முதல் 1592 வரை பெனுகொண்டாவையும் 1592 1604 வரை சந்திரகிரியையும், அதன் பின் 1604 முதல் 1646 வரை வேலூரையும் தலைநகராக கொண்டிருந்தது. 229 ஆண்டுகள் தலைநகராக இருந்த ஹம்பியிலே சிறப்பான பல கோவில்கள். விருபாட்சருடைய கோவில் 7ஆம் நூற்றாண்டு 1986 டிக்ளேர்ட் as a World Heritage Site by UNESCO. கோவிலின் மகாமண்டபத்திலே உட்கூரையிலே இந்து சமய புராண இதிகாச காட்சிகள் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன. இந்து மும்மூர்த்திகளின் உருவங்கள் அவர்களுடைய பத்னிகளுடன் தீட்டப்பட்டு உள்ளன. மன்மதன் விஜயம் செய்து வந்த காட்சியும், துங்கபத்ரா நதிக்கரையிலே ஈசன் கண்களை மூடி தவம் செய்து கொண்டிருந்த காட்சியும், ஈசனின் மேல்
இந்த மன்மதனானவன் மலர் கணைகளை பொழிந்து ஈதனுடைய தவத்தை கெடுக்க நினைத்த காட்சியும், கோபமுற்ற ஈதன் தன்னுடைய நெற்றிக்கண்களை திறந்து பார்க்க தீப்பொறி பறக்க அதிலிருந்து வந்த தீப்பொறி மன்மதனை எரிப்பதும் ஆகிய அற்புதமான ஓவியங்கள் அடங்கிய அற்புதமான ஒரு கோவில். மகாவிஷ்ணுவின் தசாவதார ஓவியங்கள், ராமன் சீதையை மணக்க சிவதனுசுவை தூக்கி ஒடிக்கக்கூடிய காட்சி, திரௌபதியை மணக்க அர்ஜுனன் மீன் எந்திரத்தை அம்பு கொண்டு எய்வது என்பதாய் பற்பல ஓவியங்கள். ஏன் இவற்றையெல்லாம் நான் குறிப்பிட்டு இங்கே சொல்கின்றேன் என்று சொன்னால், நாம் இருந்த அந்த காலம் 1300 1600 வரை எப்படிப்பட்ட அல்லல்களுக்கும் துன்பங்களுக்கும் நம்மளுடைய பாரத நாடு ஆளாகி இருந்தது என்பது நாம் அனைவரும் அறிவோம். முகமது பின் துக்ளக்கின் காலத்தில் அதற்கு பின் அவனுடைய வாரிசாக, அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்வார்களே, அவனுடைய முகவராக அவனால் அங்கீகரிக்கப்பட்ட மாலிகாப்பூர் அங்கிருந்து வந்ததும், தென்னகத்தில் படையெடுத்து சென்றதும், ராமேஸ்வரத்தை அமனித மொழியாக்கி சென்றதும் நாம் அனைவரும் அறிவோம். இப்படிப்பட்ட ஒரு போர்க்களம் நிறைந்திருந்த ஒரு காலத்திலும் கூட சிறப்பான ஒரு ஆட்சி செய்த மன்னரால் மட்டுமே நம்முடைய கலையையும் நம் நாட்டின் தேசிய பண்பாட்டையும் மிகச் சிறந்த அளவிலே பாதுகாத்து தர முடியும். எவன் ஒருவனால் கலையிலும் ஓவியத்திலும் அமைதியான முறையிலே நம்முடைய பண்பாட்டையும் காக்க முடியும் என்று சொன்னால், எந்த ஒரு தனி மனிதனுக்கு அனைத்து விதமான சுதந்திரங்களும் அவனுடைய வாழ்விலே இருக்கின்றனவோ, அவன் ஒருவனால் மட்டுமே அத்தகு ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை செய்ய முடியும். இவ்வாறாக இந்த பேரரசிலே மிகச்சிறப்பாக பல்வேறு விதமான ஓவியங்கள் பாதுகாக்கப்பட்டன, மீண்டும் வரையப்பட்டன என்று சொன்னால், அந்த நாட்டிலே ஓவியக்கலை வளர்ச்சிக்கு அந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள் எந்த அளவு உதவி இருக்க வேண்டும். அவர்களால் இந்த அந்நிய படையெடுப்பையும் மீறி தங்களுடைய நாட்டின் மேல், தங்கள் நாட்டில் தங்கள் முன்னோர்கள் பாதுகாத்து வந்த ஒரு கலாச்சாரத்தை மேம்படுத்த அவர்களால் நேரம் ஒதுக்க முடிந்தது என்று சொன்னால், எவ்வளவு திறமையான மன்னர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்றே சிந்தித்து தெரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து ஹவேரியிலே துங்கபத்ரா நதிக்கரையிலே, இன்று நம்மளுடைய தலைப்பு துங்கபத்ராவை பற்றி. துங்கபத்ராவின் சிறப்பை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், துங்கபத்ராவின் நதிக்கரையையும் அந்த பகுதியிலே இருந்த அரசையும் பற்றி நாம் நிச்சயமாக சிந்தித்தே ஆக வேண்டும். 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த காலகேஸ்வர் ஸ்பரிசலிங்க கோவில் சாளுக்கிய கட்டடக்கலையின் அதி அற்புதமான சான்று என்றும் கூட. லேபாட்சி ரகுநாதர் கோவிலில் உட்கூரை ஓவியங்கள் சிறப்பாக ஆளிலை மேலே பள்ளி கொண்டு இடக்கால் திருவிரலை தன் திருவாய்க்குள் வைக்க முயலும் கிருஷ்ணனுடைய அதி அற்புதமான ஒரு ஓவியம். எதை இந்த ஓவியம் சொல்கின்றது? ஏதோ ஒரு காலத்திலே பிரளயம் என்பதாக ஒன்று வரும். அந்த பழைய காலத்திலே ஆளிலை மேலே கிருஷ்ணன் இருப்பான். இந்த பழைய கால ஜலம் முழுவதும் தான் அறிந்து விட்டு மீண்டும் இந்த யுகங்கள் தொடர்வதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி அந்த இடத்திலே போடப்படும் என்பதை, இவ்வாறாக ஒரு ஓவியம் வரையப்படுகின்றது என்று சொன்னால், நம்முடைய கலாச்சாரத்திலே, நம்முடைய பண்பாட்டிலே அந்த பகுதியை ஆண்ட மன்னவர்கள் எந்த அளவு கவனம் செலுத்தி இருக்க வேண்டும், அந்த பண்பாடானது தனக்கு பின்னாலே வரக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு சென்று சேர வேண்டும் என்று எண்ணியிருந்தால், வண்ண வண்ணமான ஓவியங்களை வரைந்து நம் பண்பாட்டை அவர்கள் நிலை நிறுத்தியிருப்பார்கள். அது மட்டுமல்ல, சிவபார்வதி திருமண காட்சிகள், அர்ஜுனன் வேட உருவத்திலே சிவனுடன் போர் செய்து பின் பாசுபதாஸ்திரம் பெறக்கூடிய காட்சி, மனுநீதி சோழன் தன் மகன் வீதி விடங்கனை தேரடியிலே இட்டு அரைத்து பசுவிற்கு நீதி வழங்கிய காட்சி. ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் இருந்தவன் மனுநீதி சோழன். அந்த மனுநீதி சோழனை போற்றி இவர்கள் அரசு புரிந்தார்கள். வரலாறு நடந்தது என்னவோ தென்னகத்திலே, ஆனால் இதற்குண்டான சான்றாய் ஓவியங்கள் வரையப்பட்டது என்னவோ துங்கபத்ரா நதிக்கரையிலே இருந்த கம்பி பகுதியிலே இருந்த பல்வேறு விதமான கோவில்களிலே. தஞ்சை பெருவுடையார் கோவிலில் விஜயநகர பேரரசு காலத்திலே வரையப்பட்ட ஓவியங்கள் தென்னிந்திய ஓவியக்கலை வரலாற்றில் சிறந்த இடம் வைப்பதாக வரலாறு ஒரு குறிப்பை நமக்கு சொல்கின்றது. சமய பண்பாட்டு மேம்பாட்டிற்காய் இவ்வளவு சிறப்பு விஜயநகர பேரரசு செய்திருந்தது என்று சொன்னால், அவர்கள் கால நாகரிக வளர்ச்சி பற்றி பாரசீக தூதராகிய அப்துல் ரசாக் கொடுக்கக்கூடிய சிறு குறிப்பு நாம் வியக்கத்தக்கவை, மிகவும் பெருமைப்படத்தக்கவை. நாம் எல்லாம் இன்று மறந்து போன ஒரு விஜயநகர சாம்ராஜ்யத்தை இப்படித்தான் அது இருந்திருக்க வேண்டும் என்று நாம் கற்பனை செய்யக்கூடிய வகையிலே அதி அற்புதமான முறையிலே சிற்சில குறிப்புகளை அவர்
தருகின்றார். அது பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்கென்றே நாம் தனியாக ஒரு நாள் கூட வேண்டும். காலத்தின் அருமை கருதி சிறு குறிப்பு மட்டும் பதிவு செய்துவிட்டு துங்கபத்ராவிற்குள் நுழைய எத்தனிக்கின்றேன். விஜயநகர பேரரசின் 2ஆம் தேவராயரால் அழைக்கப்பட்டு 1443 கள்ளிக்கோட்டையிலிருந்து கடல் வழி மார்க்கமாக மங்களூரிலே இறங்கி பெட்டூர் வழியாக விஜயநகரம் வந்தாராம் அப்துல் ரசாக். அவரது குறிப்பில் பற்பல. 2ஆம் தேவராயருடைய அரசு தெற்கே இலங்கை முதல் வடக்கே குல்பர்கா வரை. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அந்த நதிப்பகுதி அவ்வளவு சிறப்பான நதிப்பகுதி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இரும்பு மலையை ஒத்த ஆயிரக்கணக்கான யானைகள் அந்த அரசிலே இருந்தன. 11 லட்சம் போர் வீரர்கள், தலைவர்கள் எல்லாம் ராயர்கள் என்பதாக அழைக்கப்பட்டனர். அரசரின் அதிகாரம் பல, மற்றற்ற அதிகாரங்கள் பெற்ற இவரை போல வேறொரு அரசை இந்தியாவில் வேறெங்கும் காண முடியாது என்று அப்துல் ரசாக் பதிவு செய்கின்றார். விஜயநகர பேரரசு போன்ற ஒரு அரசை தன் வாழ்நாளில் கண்டதில்லை என்பதாகவும் ஒரு குறிப்பு சொல்கின்றார். உலகத்திலே இதற்கு ஈடாக வேறு ஒரு நாடு இருந்ததாக கேள்விப்பட்டது கூட கிடையாது என்பதையும் பதிவு செய்கின்றார். அந்த நகரத்தின் அமைப்பு பற்றி அவர் வியப்பாய் கூறக்கூடிய செய்திகள் நம்மையும் சற்றே அதிர்ச்சிக்கே உள்ளாக்குகின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக 7 கோட்டைகள், ஒவ்வொன்றும் மதில் சுவரால் சூழப்பட்டவை. முதலாவது மதில் சுவருக்கு முன் ஓராள் உயரமுள்ள கருங்கல் பலகைகள். இந்த பலகைகளை சாதாரணமாக காலாட்படையோ குதிரைப்படைகளோ நிச்சயமாக எளிதில் கடந்து சென்று விட முடியாது. வடபகுதியிலே 7வது அரணிற்குள் மன்னனுடைய அரண்மனை. தெற்கு வடக்காய் இவ்வரண்களின் அகலம் 2½ பரசாங்குகள் என்பதாய் ஒரு குறிப்பு. அதாவது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்கள். அப்படியானால் இந்த மன்னர்கள் வாழ்ந்தது எவ்வளவு பெரிய அரண்மனையிலே. முதல் 3 கோட்டைகள் நடுவிலே நஞ்சை புஞ்சை நிலங்கள். 3வது முதல் 7வது அரண் வரை கடை வீதிகள், ஒப்பற்ற மக்கள், கடைகள். குற்றங்கள் நடைபெறாது தடுக்க போலீஸ் தலைவரின் கண்காணிப்பில் கிட்டத்தட்ட 12,000 காவல் படை வீரர்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்புகளை உடைய இடத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக பட்டியலிட்டிருப்பதில் நிச்சயமாக வியப்பு ஏதும் இல்லை. இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு விஜயநகர பேரரசு உருவான வரலாற்றை பற்றி நாம் சிந்திக்காமல் மேலே செல்ல முடியாது. ஒருவேளை அவ்வாறு நாம் சென்றால் துங்கபத்ராவின் அருமை பெருமைகளை, அதனுடைய பவித்திரத்தை நிச்சயமாக நாம் அனுபவிக்க முடியாது. ராமராஜ்யம் பற்றிய சிந்தனையிலே காவியத்தை ஒட்டி 3 கோணங்களாய் நான் மதிக்கும் ஆன்மீக பேச்சாளர் ஒருவர் அதி அற்புதமாய் சொல்வார். அயோத்தி என்பதாய் ஒரு நகரம் அனைவரும் அறிந்ததே. கலாச்சாரத்திலும் நாகரிக மேம்பாட்டிலும் மிகச்சிறந்து விளங்கிய ஒரு நகரம். கிஷ்கிந்தா பகுதி, அதாவது நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹம்பி பகுதி, துங்கா நதி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே சுக்ரீவனும் வாலியும் அரசு செய்த அந்த பகுதியிலே நாகரிகம் என்பது சற்றே குறைவாக காணப்பட்டாலும் கலாச்சாரத்திலே மிகுந்து வாழ்ந்தவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள். மூன்றாவதாக ஒரு பகுதி இலங்கை. தி பெஸ்ட் ஆஃப் தி சிவிலைசேஷன் பட் நோ கல்ச்சர் என்பதாக ஒரு குறிப்பு அவர் சொல்வார். எனது பார்வையிலே விஜயநகர பேரரசு இந்த நாகரிகத்தை, அற்புதமான நாகரிகத்தை, நாம் எல்லாம் இழந்து தவித்த ஒரு நாகரிகத்தை நமக்காக உருவாக்கி தந்தது. அத்துடன் நம் கலாச்சார மேம்பாட்டிற்கும் பண்பாட்டு வளர்ச்சிக்கும் ஊக்கம் அளித்தது, போதிய பாதுகாப்பும் அளித்தது. விஜயநகர பேரரசு மட்டும் இல்லாது போயிருந்தால் இப்பொழுது தென்னிந்தியாவிலே நாம் எல்லாம் இத்தனை பெருமை வாய்ந்த கோயில்களை கண்டிருக்கவும் முடியாது. நாம் அனைவரும் நமது சமயத்திலே இருந்திருப்போமா என்பதும் கூட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. சிறப்புமிக்க விஜயநகர பேரரசு உருவான வரலாறு நாம் அனைவரும் கேட்டு மகிழ வேண்டிய ஒரு சிறப்பான வரலாறு. பெர்னோ நூனிஸ் என்பதாய் ஒரு வெளிநாட்டு அறிஞர் அவர்களது வரலாற்று கூற்றின்படி ஆனை குந்தியை ஆதாரமாக வைத்தே விஜயநகர பேரரசு வளர்ந்தோங்கியது என்று சொல்கின்றார். ஹரிகரனும் புக்கனும் துங்கபத்ரா நதிக்கரையை கடந்து அதன் தென்கரையிலே அடர்ந்த காடுகள் இருந்த இடத்திலே வேட்டையாடச் சென்றார்களாம். சிங்கங்களையும் புலிகளையும் விரட்ட வல்ல அதி அற்புதமான நாய்களை அவர்கள் வளர்த்திருந்தார்கள். அந்த நாய்களை உடன் கொண்டு சென்று சிங்கங்களையும் புலிகளையும் துரத்தி
வேட்டையாடி வந்தார்கள். அவ்வாறாக அவர்கள் வேட்டையாடி கொண்டிருந்த அந்த ஒரு சமயத்திலே ஓர் இடத்திலே அவர்களுடைய நாய்களுக்கு நேர் எதிராக சிறு முயல் ஒன்று வந்து நின்றதாம். அந்த முயல் நாய்களை பார்த்து சற்றே மிரட்டத் தொடங்கியதாம். அந்த முயலின் செய்கைகளை கண்டு இந்த வேட்டை நாய்கள் சிங்கங்களையும் புலிகளையும் துரத்தி விரட்டி அடிக்க வல்ல அந்த வேட்டை நாய்கள் சற்றே பயந்து பின் பின் திரும்பி வந்தனவாம். இவற்றை கண்ட ஹரிஹரனுக்கும் புக்கனுக்கும் மனதிற்குள் ஏதோ ஒன்று தோன்றியதாம். இந்த முயலுக்குள் ஏதேனும் ஒரு தெய்வ சக்தி இருக்க வேண்டும், அல்லது அந்த பகுதிக்கு ஏதேனும் ஒரு தெய்வ சக்தி, ஒரு பேரருள் அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களாம். அவர்கள் அந்த காட்டை விட்டு, வேட்டையாடிய இடத்தை விட்டு தங்களுடைய நகராகிய ஆனைக்குந்திக்கு வரக்கூடிய அந்த வழியிலே ஏதோ ஒரு முனிபுங்கவர் ஒருவரை அவர்கள் சந்தித்தார்களாம். அந்த முனிபுங்கவரை சந்தித்து இவ்வாறாக ஒரு முயல் வந்து தங்களுடைய வேட்டை நாய்களை விரட்டியது என்று சொல்ல, அந்த முனிபுங்கவர் அவர்களிடம் அந்த இடத்தை தனக்கு காட்ட முடியுமா என்று கேட்க, மகிழ்வுடன் ஹரிஹரனும் புக்கனும் அந்த முனிபங்கவரை அழைத்து சென்று அந்த இடத்தை காட்ட, அந்த முனிபங்கவர் கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த இடத்தின் அற்புதமான தெய்வீக தன்மை பற்றி அவர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். அந்த இடத்திலே ஒரு பேரரசு உருவாக்குங்கள் என்று சொன்னதாக ஒரு சிறிய வரலாற்று குறிப்பு. இவ்வாறாக அந்த இடத்திலே விஜயநகரம் என்பதாய் பெயர் பெற்ற ஒரு கதை, சுவாரஸ்யமான கதை என்று சொன்னால், அந்த பேரரசை தோற்றுவித்த ஹரிஹரரை பற்றியும் புக்கரை பற்றியும் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய விஷயம் மிகவும் சுவாரஸ்யமானது, அதிசுவாரஸ்யமானது. நாம் எல்லாம் சிறு வயதிலே கேட்டு மகிழ்ந்த விக்ரமாதித்ய வரலாற்றிலும் கூட ஒரு மேட்டிலே ஒரு நாய் ஒன்றை ஒரு முயல் ஒன்று துரத்தி சென்றது என்பதாய் ஒரு கதையை கேட்டிருப்போம். அந்த இடத்திலே விக்ரமாதித்யன் தன்னுடைய சிங்காதனத்தை அமைத்து ஆட்சி செய்தான் என்பதாய் ஒரு கம்பரம்பரை கதை ஒன்று உண்டு. இவரெல்லாம் கதை சொன்னவர்கள் நம்மவர்கள் என்று சொன்னால், விஜயநகர கதையை நமக்கு சொன்னது திரு ராபர்ட் செவல் தன்னுடைய வரலாற்று புத்தகமான எ ஃபர்காட்டன் எம்பயர் மூலம் பக்கம் 287 அதற்கு சான்று பகிர்கின்றது. இவ்வாறாக வெளிநாட்டவர் ஒருவர் மட்டும் சொல்லிவிட்டால் நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டால், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே வரலாற்று பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற டாக்டர் ஆ கிருஷ்ணசாமி அவர்கள் அற்புதமான புத்தகம் ஒன்றை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். விஜயநகர பேரரசின் வரலாறு கிபி 1565 வரை என்பதாக. அந்த நூலிலே இருந்து நம்முடைய சிந்தனைக்கு உரிய சில பகுதிகளை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன். இந்து சமயங்களையும் சம்பிரதாயங்களையும் பூர்வ மரியாதை பദ്ധதிகளையும் நாம் கவனமாக கேட்க வேண்டும். பூர்வ மரியாதை பദ്ധதிகளையும் காக்கவே விஜயநகரம் தோன்றியது. ஹரிஹர ராயருக்கு ஆசீர்வாதம் செய்தவர் மாதவ வித்யாரண்யராக இருக்க வேண்டும். துங்கபத்ராவின் பெருமை மற்றும் இதிகாச பெருமை உணர்ந்திருந்ததனால் அந்த பகுதியை அவர் தேர்ந்து எடுத்திருக்க வேண்டும். துங்கபத்ராவின் அருமை பெருமை இவற்றை உணர்ந்து இதன் இதிகாச பெருமைகளை உணர்ந்து இருந்ததனால் அந்த பகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், அதற்கு காரணமாக ராமாயண காலத்திலே இருந்து ஒரு சிறு குறிப்பும் அவரால் சொல்லப்படுகின்றது. ராமாயண காலத்திலே வாலி, சுக்ரீவ, ஹனுமான் போன்ற வீரர்கள் வதித்த கிஷ்கிந்தை என்ற இடமே விஜயநகர பேரரசு அமைந்த இடம் என பலர் கருதுகின்றனர். அவ்வாறு அவர் சொல்லிவிட்டு சென்றார் என்று சொன்னால், துங்கபத்ரை நதியின் வடகரையிலே ஒரு சுனைக்கு பம்பா சரஸ் என்பதாகவும் ஒரு பெயர் உண்டாம். ராமன் சீதையை தேடி வந்தபோது இந்த பம்பாசரஸ் குளக்கரையிலே தங்கி பின்னர் ஹனுமானையும் சுக்ரீவனையும் கண்டு நட்பு கொண்ட இடம் இந்த கிஷ்கிந்தையே, இதுவே விஜயநகரம் என்பதாக. இவ்வாறாக இவர்கள் எல்லாம் குறிப்பு சொன்னால், கம்பனவன் தன்னுடைய காவியத்திலே ஒரு அற்புதமான குறிப்பு ஒன்றை சொன்னார். கிஷ்கிந்தா படலத்திலே பம்பைகான் படலம் என்பதிலே கிட்டத்தட்ட 21 பாடல்கள் மூலம் இந்த துங்கபத்ரா நதியானது அந்த காலத்திலே போட்டப்பட்ட பம்பா என்ற பெயரிலே எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், இவர் டாக்டர் ஆ கிருஷ்ணசாமி அவர்கள் மேற்கோள் காட்டிய அந்த குறிப்பை ஒத்ததாக ஒரே ஒரு பாடல் மட்டும் கோடிட்டு காட்டிவிட்டு மேலே தொடர்கின்றேன். பல்வேறு சிறப்புகளை உடைய நதி துங்கபத்ரா நதி என்று அவர் சொன்னார் என்று சொன்னால், கம்பர்
தன் 21 பாடல்கள் முடித்து சீதையை நினைத்து புலம்பக்கூடிய அந்த இடத்திலே இந்த பாடலை வைத்தார். அன்னது ஆகிய அகன் புகழ் பொய்கையை அணுகி கன்னி அன்னமும் கவனமும் முதலிய கண்டான். தன்னின் நீங்கிய தளிர் இயற்கு உருகினான் தளர்வான் உண்ணும் நல் உணர்வு ஒடுங்கிட புலம்புதல் உற்றான். நாம் எல்லாம் சிந்தனைக்கு உரிய ஒரு செயலை மறந்து எப்படி புலம்புவோமோ அது போன்று இந்த அன்னங்களையும் தாமரையையும் கண்டுவிட்ட பின் சீதையின் நினைவாக ராமபிரான் சற்றே புலம்பினார் என்பதாக கம்பன் சொல்லிக்கொண்டே செல்கின்றார். ஆசிரியர் இது பற்றி பேசினால் இன்றைய தினம் முழுவதும் இதை பற்றி பேசுவார். நான் மேலே துங்கபத்ரா நதியை பற்றி தொடர்கின்றேன். இதற்கு சான்றாக ரிஷியமுக பர்வதம், மதங்க பர்வதம் போன்ற குன்றுகள் இன்றும் கூட அதே ராமாயண கால பெயரால் அழைக்கப்படுகின்றன என்பதாய் ஒரு குறிப்பு. முயலானது வேட்டை நாய்களை விரட்டி அடித்தது போன்று இந்து அரசர்கள் இஸ்லாமிய படைகளை விரட்டி வெற்றி பெற்று நம்முடைய பாரத நாட்டின் பண்பாட்டை நிறுவ வேண்டும் என்பதிலே வித்யாரண்யர் நிச்சயமாக ஒரு எண்ணம் கொண்டிருந்திருக்கலாம். அதன் அடிப்படையிலே இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கலாம் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். துங்கபத்ராவின் நீரோட்டம் மிக வேகமானது, அதிவேகமானது, துழல்கள் மிக நிறைந்தது, கற்பாறைகள் நிறைந்தது. இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இஸ்லாமிய குதிரைப்படைகள் அதை எளிதில் கடந்து செல்ல முடியாது. துங்கபத்ராவில் முதலைகளும் அதிக அளவிலே நிறைந்திருந்தன. பல்வேறு இயற்கை அரண்களால் சூழப்பட்ட இந்த இடத்திலே ஆதிசங்கரர் வழிவந்த ஒரு உயரிய பீடாதிபதி மாதவ வித்யாரண்யர் அவர்கள் ஆசியுடன் உருவான விஜயநகர பேரரசு நமது நாட்டிற்கு இன்றைய காலத்திற்கு அவர்கள் செய்த நன்மைகள் கணக்கில் அடங்கா. இரண்டை மட்டும் சொல்லிவிட்டு மேல் தொடர்வோம். தென்னிந்தியா முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி பரவாமல் தடுத்தது. எத்தனையோ போர்கள், எத்தனையோ விதத்திலே நம்முடைய கோவில்கள் தாக்குதலுக்கு உண்டாயின. ஆனால் இந்த விஜயநகர பேரரசர்களுடைய முயற்சியின் விளைவாக கோவில்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டன. இடிபாடுகள் அதிக அளவிலே ஏற்படாமல் பாதுகாத்ததற்கு விஜயநகர பேரரசு மிகப்பெரிய ஒரு காரணம். இவ்வாறு நாகரிக வளர்ச்சியில் ஏதோ கட்டடங்களை மட்டும் அவர்கள் காப்பாற்றினார்கள் என்று இல்லை, கோவில்களை காப்பாற்றியதன் மூலம் நமது பண்பாடும் காப்பாற்றப்பட்டது. இந்த சமயத்தையும் கோவில்களையும் கலாச்சாரங்களையும் பேணி காத்ததிலே நமக்கு அவர்கள் வழிகாட்டி சென்றதிலே அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இவ்வளவு சிறப்பாய் ஒரு பேரரசை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான வருமானமும் இருந்திருக்கத்தானே வேண்டும். அவர்கள் செய்த வரி விதிமுறை பற்றி கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய நூல் அதி அற்புதமாக சொல்கின்றது. சிலவற்றை தொட்டு செல்வோம். நிலவரி, சொத்து வரி, வியாபார பொருட்களின் மேல் வரி, தொழில் வரி, இராணுவ சம்பந்தப்பட்ட வரி, நியாயம் வழங்குவதில் விதிக்கப்பட்ட அபராதங்கள் என்பதாய் அரசாங்கத்திற்கு பல்வேறு விதமான வருமானங்கள் இருந்திருந்தன. இவ்வகையான பல வரிகளுள் நிலத்தின் மீது விதிக்கப்பட்ட வரிகள் தான் அரசுக்கு மிக்க வருமானம் கொடுத்தனவாம். இதை ஏன் இங்கு நான் கோடிட்டு காட்டுகின்றேன் என்று சொன்னால், ஒரு தேசத்திலே மன்னனின் சிறந்த ஆற்றல் அல்லது ஆளுமை வரி விதித்து கஜானாவை நிரப்புவதில் மட்டும் இல்லை. சிறந்த ஆலோசகரோ ராசகுருவோ இல்லாத ஒரு அரசு எவ்வளவு சிறப்பாய் செயல்பட்டிருக்க முடியாது. ஒரு மன்னன் சிறப்பான முறையிலே மக்களை பேணி காத்து ஆட்சி புரியவில்லை என்று சொன்னால் இயற்கை நிச்சயமாக அவனுக்கு வழி கொடுத்திருக்காது. இந்த பேரரசை சார்ந்த மக்கள் எல்லாம் அற்புதமான முறையிலே தங்களுடைய ஆட்சியை நடத்தி இருக்க வேண்டும். அதன் விளைவாய் அந்த பகுதியிலே இருந்த நிலங்களிலே விளைச்சல் மிகவும் சிறந்திருக்க வேண்டும். ஹரிஹர தேவனுக்கு உதவியாக குருவாய் இருந்த மாதவ வித்யாரண்யர் தமது பராசர ஸ்மிருதி என்ற நூலிலே நிலத்தின் விளைச்சல் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துள்ளார். எடுத்துக்காட்டாக 2.5 குத்தி அளவுள்ள நில மகசூல் 30 படிகள் அல்லது புட்டிகள் தானியம் விளைச்சலாக கொடுத்தன என்று கொண்டால் அதை எவ்வாறு பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சூத்திரம் சொன்னார். நில உரிமையாளருக்கு விளைச்சலில் 1/4 பகுதி, அதாவது 7.5 புட்டிகள். பயிர் செய்தவருக்கு அரை பகுதி, அதாவது 15 புட்டிகள். 30 புட்டிகள் விளைச்சல் என்று சொன்னால் அதில் பாதி நிலத்திலே பயிர் செய்தவருக்கு. அரசாங்கத்திற்கு 6 1 பகுதி, அதாவது 30 5 புட்டிகள் அரசாங்கத்திற்கு. கோவில்களுக்கு 30 1 பங்கு, அதாவது 1 பட்டி கோவில்களுக்கு. அதை அடுத்து சொல்லக்கூடிய கருத்து அனைவராலும் ஏற்கப்படுமா
என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு நியதி அந்த காலத்திலே இருந்திருந்தது. அந்தணர்களுக்கு என்பதாக 20 ஒரு பங்கு, கிட்டத்தட்ட 1.5 புட்டி. இவ்வாறாக இப்படித்தான் இந்த நிலத்தில் விளைச்சல் வந்தால் பிரிக்கப்பட வேண்டும் என்பதாக அந்த நாட்டிற்கு அருமையான முறையிலே வழிகாட்டியவர் மாதவ வித்யாரண்யர் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இவ்வாறாக அவர்கள் வழிகாட்டினார்கள் என்று சொன்னால், பின்னாலே வந்த காலத்திலே விஜயநகர பேரரசிலே பல்வேறுபட்ட மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே பர்னல் என்பவர் ஒரு குறிப்பு ஒன்றை சொல்கின்றார். விஜயநகர பேரரசின் பிற்காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் கடந்த நிலையில் அது இருந்திருக்கலாம். விளைச்சலிலே கிட்டத்தட்ட 48 முதல் 50% விளைச்சல் அரசை வந்து சேர்ந்தது என்பதாக ஒரு குறிப்பு. பல்வேறு அறிஞர்களுடைய கூற்றின்படி விஜயநகர பேரரசின் வருமானம் நிலவரியாக நாள் ஒன்றுக்கு 12,000 வராகன்கள் எனவும், ஆண்டு ஒன்றிற்கு 12 கோடி வராகன்கள் மட்டும் நிலவரி வருமானமாக விஜயநகர பேரரசிற்கு வந்திருந்தது. எவருடைய ஆட்சி காலத்தில் தெரியுமா? சதாசிவராயர் ஆட்சி செய்திருந்த காலத்திலே என்பதாய் ஒரு குறிப்பு. ஏன் இவ்வளவு தீர்க்கமாய் ஒரு குறிப்பை நாம் இங்கு காண வேண்டும் என்று சொன்னால், அந்த நதி வளம், அந்த பகுதி வளம் மிகுந்த பகுதி. ஏன் வளம் மிகுந்தது என்று சொன்னால், செழுமை மிக்க துங்கபத்ரா அந்த பகுதியிலே இருந்தது, அளவுக்கு அதிகமான விளைச்சல் கொடுத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நிலவரி வசூல் செய்யப்பட வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நன்செய் நிலங்களும் புன்செய் நிலங்களும் சிறந்த விளைச்சல் கொடுத்திருக்க வேண்டும் என்பதாய் சான்று நாம் கண்டோம். இந்த அளவு வளம் கொடுக்க அந்த நதி துங்கபத்ரை எந்த அளவு ஆசீர்வாதம் செய்திருக்க வேண்டும். ஹரிஹரரும் புக்கரும் கன்னட தேசத்தவரா, தெலுங்கு தேசத்தவரா, சிறை கைதிகளா இருந்து தப்பி ஓடி பின் மன்னன் ஆனவர்களா, இஸ்லாமிய சமயத்தை தழுவும்படி துன்புறுத்தப்பட்டு பின் தப்பி ஓடி விஜயநகர பேரரசை உருவாக்கினார்களா என்பது பற்றி பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களது குறிப்பிலே காண்பிக்கின்றார்கள். நாம் காண வேண்டிய ஒரு குறிப்பு நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளே ஆக வேண்டும். மாலிகாபூர் என்பவன் சுல்தானின் பிரதிநிதியாக இந்த பகுதியை ஆண்டு வந்து கொண்டிருந்த அந்த சமயத்திலே அங்கிருந்த மக்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்ய, மாலிகாபூர் சுல்தானிடம் தன்னுடைய மக்கள் கிளர்ச்சி செய்வது பற்றியும், தன்னால் அந்த நிர்வாகத்தை சரியான முறையிலே திறம்பட செய்ய இயலாமல் போகின்றது என்பது பற்றியும் ஒரு கடிதம் எழுதியதாகவும், அதன் அடிப்படையிலே சுல்தான் தன்னுடைய மந்திரிகளை அழைத்து ஆலோசனை செய்து சிறை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த 6 விடுதலை செய்துவிட்டு மாலிகாபூரை நிர்வாகத்திலிருந்து திரும்பி வர சொன்னதாகவும் ஒரு குறிப்பு உண்டு. அவ்வாறாக விடுதலை செய்யப்பட்ட 6 இருந்த 2 ஹரிஹரர் மற்றும் புக்கர் என்பதாகவும், நிர்வாக திறன் கொண்டிருந்த அவர்களிடம் இந்த அரசாட்சி பகுதி ஒப்படைக்கப்பட்டது என்பதாகவும், இவர்கள் அரசிலே தலைமை ஏற்ற பிறகு அந்த பகுதி மக்கள் இவர்களை போற்றி வணங்கினார்கள் என்பதாகவும் ஒரு குறிப்பு உண்டு. இவ்வாறாக வெவ்வேறு விதமான குறிப்புகளை நாம் காணும்போது இன்றைய சிந்தனைக்கு மகா பெரியவர்கள் அவர்கள் சொன்ன தெய்வத்தின் குரலிலிருந்து ஹரிஹரர் புக்கர் பற்றிய செய்தியை காண்பது என்பது எனது சிறிய விருப்பம். காஞ்சி மகா பெரியவர் அதி அற்புதமாய் ஆரம்பிக்கின்றார். மகாலட்சுமியின் பரமானுகிரகத்தை பெற்ற மகான் வித்யாரண்யர். 4 வேதங்களுக்கும் சேர்த்து பாஷ்யம் பண்ணின மகாபுருஷர் அவர். ஜோஷியம், தர்மசாஸ்திரம், அர்த்தசாஸ்திரம், இலக்கியத்துறை என்று இப்படி எல்லாவற்றுக்கும் கிரந்தங்கள் செய்தவர் அவர். அவரது பெயரே ஒரு காரண பெயர், வித்யா அரண்யர். அரண்யம் என்றால் காடு. ஒரு பெரிய காட்டிலே பல தினுசான மரம், செடி, கொடிகள் மண்டி இருக்கின்ற மாதிரி வித்யிலே பல துறைகளும் அவரிடம் செழித்து இருந்தனவாம். அதனால் இவருடைய பெயர் வித்ய அரண்யர் என்பதாய் மாறியதாம். இவரை பற்றி தான் சொல்ல போகின்ற கதையை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்வார்களோ மாட்டார்களோ என்ற ஒரு பீடிகையுடனே பெரியவர் இதை தொடங்குகின்றார். ஹிஸ்டரிக்காரர்கள் மிஸ்டரி என்று வந்தால் ஒப்புக்கொள்வார்களா? நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் இன்றைக்கும் கூட சயின்ஸிற்கும் பிடிபடாத அற்புதங்களை கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றோம் என்று சொல்லி இதை தொடங்குகின்றார். வித்யாரண்யர் பூர்வாசிரமத்திலே ஒரு ஏழை பிரம்மச்சாரி. மகாலட்சுமியை குறித்து கடும் தவம் செய்தவர். அவருடைய தவத்திற்கு மெச்சி அன்னை அவர் முன்னே பிரசன்னமானாள். என்ன வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும்.
வித்யாரண்யர் தன்னுடைய மனத்திலே இருந்த அந்த கோரிக்கையை வைத்திருக்க வேண்டும். செல்வம் வேண்டும் என்று அவர் கேட்டிருக்க வேண்டும். அன்னை சொன்னாள், இந்த ஜென்மாவிலே உனக்கு திரவியம் பெறக்கூடிய யோக்கியதை இல்லை, இது விதியின் நிர்ணயம், அடுத்த ஜென்மாவில் தருகிறேன் என்று சொல்லி மறைந்து போனால், பிற்காலத்திலே இரண்டாவது சங்கர் என்று போற்றப்படக்கூடிய அளவிலே வாழ்ந்த இந்த மகா புருஷர் வித்யாரண்யர், சங்கரர் எந்த ஒரு யுக்தியை சாமர்த்தியத்தை கையாண்டாரோ அதையே இவரும் கையாண்டார். சங்கரர் எந்த ஒரு சாமர்த்தியத்தை கையாண்டார் நாம் எல்லாம் அறிந்ததுதானே. அன்னையிடம் சென்று தான் சன்னியாசம் பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த அன்னை தான் ஒப்புக்கொள்வாள்? ஆனால் அன்னை சம்மதிக்க வேண்டும். அன்னையை அழைத்து கொண்டு ஆற்றங்கரை சொன்னார். ஆற்றங்கரையிலே முதலை வாய் தன் கால் பிடிப்பட்டது என்று சொன்னார். அன்னை பதறிப்போனாள். எப்படியாவது சங்கரன் திரும்பி வர வேண்டும் என்று அனைவரையும் வேண்டத் தொடங்கினாள். சங்கரன் மனதிற்குள்ளே மகிழ்ந்திருக்க வேண்டும். சிரித்துக் கொண்டே சொல்ல முடியாதல்லவா, அன்னையை நோக்கி கேட்டிருக்க வேண்டும். அன்னையே, நான் மற்றும் சந்நியாசம் பெற நீ அனுமதி தந்தால் நான் அடுத்த ஜென்மா என்ற ஒன்றை அடைந்ததாக மாறிவிடும். இந்த ஜென்மத்திலிருந்து நான் விடுபடுவேன், முதலையிலிருந்து விடுபடுவேன் என்று சங்கரன் சொல்லி இருக்க வேண்டும். வேறு வழியே இல்லை. அன்னை ஒப்புக்கொண்டாள். சங்கரன் நேருக்குள்ளே சந்நியாசம் பெற்றார். அதே யுக்தி இவராலும் செய்யப்பட்டது. அன்னையை மீண்டும் அழைத்தார். அன்னையிடம் சொன்னார், அன்னையே, நான் சந்நியாசம் பெற்றுக் கொண்டேன். சந்நியாசம் பெற்றதன் விளைவாய் மறுஜென்மத்திற்குள் நுழைந்து விட்டேன். தாங்கள் தான் சொன்னீர்களே, மறுஜென்மத்திலே எனக்கு நிதியம் கொடுப்பேன் என்று, இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அன்னை சற்று மகிழ்ந்தே போயிருக்க வேண்டும். அதற்குண்டான காரணங்களை நாம் பின்னால் சிந்திக்கலாம். ஐஸ்வர்யம் கொடு என்று அன்னையிடம் அவர் கேட்க, அன்னை தனது வாக்கின்படி சொர்ணமாய் வருஷித்தாளாம். அவரை சுற்றி, அதாவது வித்யாரண்யரை சுற்றி இருந்த இடத்திலெல்லாம் தங்கமும் நவ நிதியமும் தந்திரம் செய்து ஏமாந்தல்லவா போய்விட்டோம் என்று நினைத்தார் வித்யாரண்யர். துறவிக்கு என்ன தேவை? அனைத்தையும் விட்டுவிட்டு அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய பலம் பெற்ற ஒரு துறவிக்கு நிதியும் தங்கமும் எந்த விதத்திலே உதவி செய்யும்? தன் நிலை உணர்ந்தார் துறவி. மகா புத்திமான். நாம் முன்பே காரண பெயர் கேட்டு சிந்தித்தோம். மகா புத்திமான் வித்யாரண்யர். ஏதோ ஒரு காரணமாகத்தான் அம்பாள் இப்படி தன்னுடன் விளையாடி இருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டார். இந்த காலம் மாலிகாபூர் தெற்கு பகுதியிலே படையெடுத்து ராமேஸ்வரம் வரை சென்று பிரசித்தி மிக்க பல ஆலயங்களை அழித்து வந்திருந்த காலம். ஆலயம் மட்டுமா அழிந்தன? ஆலயங்கள் அழிந்துவிட்டால் நம்முடைய தர்மங்களும் பண்பாடும் கலாச்சாரமும் அனைத்தும் அல்லவா அழையும். அனைத்தும் அழிந்து வந்து கொண்டிருந்த அந்த காலம். அந்த கொடுமைகளை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் தனியாக பேச வேண்டும். இப்பொழுது அவனை எதிர்க்க நல்ல திரவிய வசதி உள்ள ஒரு இந்து சாம்ராஜ்யம் தேவை. அத்தகைய ஒரு சாம்ராஜ்யம் அந்த காலத்திலே இல்லாது இருந்தது. இந்த சமயத்தில் தான் வித்யாரண்யர் பரம புண்ணிய காரியம் ஒன்றை செய்ய நினைத்தார். ராஜ்ய பரிபாலனத்திற்கு உதவி பண்ணக்கூடிய புத்தி திட்சண்யம் அவரிடம் நிறைந்து இருந்தது. அம்பாளின் அருளால் கிடைத்த செல்வத்தை வைத்து தம் அறிவின் பலத்தின் துணை கொண்டு ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம் ஒன்று நிறுவி அதை மேல் கொண்டு வர தீர்மானம் செய்தார். ஒரு ஸ்தாபனம் செய்ய நினைத்தார். சகுன சாஸ்திரம் பற்றி முற்றும் உணர்ந்த அவர் பெரிய சனாதன சாம்ராஜ்யம் அமைக்க அப்போதே உரிய சமயம் என்பதை தெரிந்து கொண்டார். அருகிலே பார்க்க, அருகிலே ஆடு மேய்க்கின்ற குறும்பர்கள் இருவர் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒருவன் ஹரிஹரன், மற்றொருவன் புக்கன். இருவரையும் அழைத்து துங்கபத்ரா பிரதேசத்திலே ஓரிடத்திலே ஒரு ராஜதானியை ஸ்தாபித்தார். ஹரிஹரரும் புக்கரும் மன்னர் ஆனார்கள். தங்களுடைய குருநாதரின் பெயரால் வித்யாநகரம் என்பதாய் முதலில் தொடங்கப்பட்ட அந்த சாம்ராஜ்யம் வெற்றி கொடுக்கும் என்ற வகையிலே வித்யாரண்யரால் அறிவுறுத்தப்பட்டு விஜயநகர சாம்ராஜ்யமாய் மாறிப்போனது. அன்றையை மகாலட்சுமியை வேண்டினால் பொன் கிடைக்குமா, யுக்தி செய்து நாம் எல்லாம் பெற்றுவிடலாமா என கேட்பவர்களுக்கு ஏதோ ஒரு முறை நடந்திருக்கலாம் என நினைப்பவர்களுக்காய் ஓரிரண்டு சான்றுகள் நமது புராணத்திலிருந்து சொல்லிவிட்டு மேல் செல்வோம். ஆதிசங்கரர் முதலில் செய்த கனகதாராஸ்தவம் ஏழை பெண்ணின் வறுமை போக்கு அன்னை புரிந்த அருள் ஏதோ ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்காய் போய் சேர்ந்தது. அந்த பெண்ணின் தவ வலிமைக்கு உண்டான பரிசாய் ஆதிசங்கரர் கொடுத்த
மிகப்பெரிய பரிசு. அன்னை பொழிந்த கருணை மழை. அது அவ்வாறு என்று சொன்னால், காஞ்சியிலே விஷ்டாத்வைத ஆச்சாரியரான ஸ்ரீ வேதாந்த தேசிகருக்காகவும் அன்னை பொன்மலை பொழிவித்தாள். சர்வதந்திர சுதந்திரரான வேதாந்த தேசிகரை அவமானப்படுத்த வேண்டும் என்று அவரை பிடிக்காத பலர் சூழ்ச்சி செய்தார்கள். பரம ஏழையான ஓர் அசட்டு பிராமண பையன் ஒருவனை, கல்யாணமாகாமல் கஷ்டப்பட்ட ஒருவனை அவரிடம் அனுப்பினார்கள். பொன்முடிப்பு பெற்று வர வேண்டும் என்று அவனுக்கு அறிவுறுத்தி அனுப்பினார்கள். அவன் வந்தான், மகானை வணங்கினான், அவர் பாதம் தொட்டு தன் நிலை சொன்னான். அவருக்கா தெரியாது? அனைத்தும் அறிந்த வேதாந்த தேசிகர் கண்களை மூடினார். தன்னுடைய உடனிருந்து சூழ்ச்சி செய்தவர்கள் பற்றி அவருடைய மனதிலே தோன்றிற்று. அவை அனைத்தையும் மறந்துவிட்டு அன்னையை நினைத்தார். ஸ்ரீ ஸ்துதி செய்தார். பொன்மழை பொழிந்தது. பிராமண பையனிடம் அந்த பொன்முடிப்பை கொடுத்தார். அவன் கஷ்டம் தீர்ந்தது. விரோதிகள் வாயெடுத்து போயினர். விஜயநகரத்தின் தோற்றம் கண்டோம், வளர்ச்சி கண்டோம். தென்பகுதி சேதமின்றி மீட்கப்பட்டதில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பங்களிப்பு கண்டோம். இப்போது விஜயநகரம் அமைந்திருந்த ஆற்றின் தோற்ற வரலாற்றை, துங்கபத்ராவின் சிறப்பை சந்திக்க வேண்டிய சமயம். வைகுண்டத்திலே ஸ்ரீமன் நாராயணனை தரிசிக்க பிரம்மஞானிகள் வந்தார்கள். பெயர்கள் தாங்கள் அனைவரும் அறிந்ததே. வைகுண்டத்தின் பாதுகாவலர்களாய் ஜெய மற்றும் விஜய ஆகிய இருவரும் இருந்தனர். பிரம்மஞானிகள் நாராயணனை சென்று தரிசிக்க உட்செல்ல அவர்கள் நால்வரும் தடுத்து நிறுத்தப்பட்டனர் ஜெய விஜயர்களால். பிரம்மஞானிகள் ஆனாலும் சற்றே நாராயணனை காண முடியவில்லையே என்று கோபப்பட்டிருக்க வேண்டும். ஜெய விஜயர்கள் தங்களை பிரம்மஞானி என்று அறியாது வாயிலில் நிறுத்தியதன் பொருட்டு அவர்களை, நீங்கள் 3 விதமான நீங்கள் பிறவி எடுத்து பூலோகத்திலே பிறக்க கடவுது என்பதாக சபித்தார்கள். பிரம்மஞானிகளுக்கு இப்படி ஒரு பலம் உண்டா என்று கேட்டால், பிற்காலத்திலே தெய்வத்தின் குரலிலே அதி அற்புதமான பிரம்மஞானிகளை பற்றி ஒரு விளக்கம் ஒன்று. உலகை ஆண்டு உலகை ரட்சிக்கக்கூடிய ஈசனே பிரம்மஞானிகளிடம் வரம் பெற்று அசுரர்களை அழிப்பதற்கு பிரம்மஞானிகளிடம் வரம் பெற்று அந்த பிரம்மஞானிகளில் சனத்குமாரன் சண்முகனாய் அவதரித்தார் என்பதாய் ஒரு குறிப்பு உண்டு. அத்தகு பலம் பெற்றவர்கள். அதனால் சாபத்திலிருந்து இவர்கள் தப்பிக்க முடியாது. அவர்கள் இறைவனிடம் வேண்ட இறைவனின் ஆசையின் பொருட்டு 3 விதமான ஜென்மங்களுக்கு பிறகு அவர்கள் இறைவனை அடையலாம் என்று இறைவன் வாக்கு தர அவர்கள் 3 விதமான பிறவிகளை மேற்கொண்டார்கள். சத்திய யுகத்திலே ஒரு பிறவி, துவாபர யுகத்திலே ஒரு பிறவி, திரேதா யுகத்திலே ஒரு பிறவி. சத்திய யுகத்திலே ஹிரண்யாட்சகன் மற்றும் ஹிரண்யகசிபுவாக, திரேதா யுகத்திலே ராவணேஸ்வரன் மற்றும் கும்பகர்ணனாக, துவாபர யுகத்திலே சிசுபாலன் மற்றும் தந்து வக்கரனாக. நம் தலைப்பிற்குரிய ஒன்றை மட்டும் தொட்டு மேலே செல்வோம். சத்திய யுக தோன்றலிலே மட்டும் உண்டான சிலவற்றை நாம் மேலே காண்போம். சத்தியயுகத்திலே தோன்றிய ஹிரண்யாட்சிகன் அதிக அளவிலே வலுப்பெற்றிருந்தான். அதிக அளவிலே ஒருவன் வலிமை பெற்றிருந்தால் மற்றவர்களுக்கு எத்தகையதொரு துன்பம் நேரும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இவனுடைய வலிமை அதிகரித்திருந்தது. மற்றவர்களுக்கு சோதனை மிகுந்திருந்தது. அனைவரும் பிரம்மாவிடம் சென்று ஒரு தீர்வு கேட்டார்கள். நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போன ஹிரண்யாட்சிகனுடைய ஒரு செய்கை ஒரு நாளிலே ஒட்டுமொத்தமாக இந்த பூமியை கவர்ந்து சென்று கடல் அடி வைக்கும் அளவிற்கு சென்றது. அதற்கு மேலும் பொறுக்க முடியாத மகாவிஷ்ணு வராகமாய் அவதாரம் எடுத்தார். அசுரர்களிடமிருந்து பூமியை மீட்பது என்பது இறைவனாக இருந்தாலும் ஏதோ மந்திரம் போல நடக்குமா? நமது புராணங்கள் சொல்கின்றன, கிட்டத்தட்ட 1000 ஆண்டு கால போர் ஹிரண்யாட்சகனுக்கும் வராக அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணுவிற்கும். 1000 ஆண்டு கால போரின் முடிவிலே நம்முடைய கதாநாயகன் வராகம் தானே வெற்றி பெற்றது, பூமிக்குள் வந்தது. எந்த ஒரு இடத்திலே 1000 ஆண்டு கால போருக்கு பின் சற்றே இளைப்பாற தன்னுடைய களைப்பு நீங்க அமர்ந்ததோ அந்த பகுதி வராக பர்வதமாய் மாறிற்று. அதனுடைய தந்தங்களில் இருந்து 2 சொட்டு வியர்வை வெளியில் வந்தது. அவ்வாறாக வெளிவந்த வியர்வையிலே ஒன்று துங்காவாக மாறியது, மற்றொன்று பத்ராவாக மாறியது. இதற்கு முன்பு நாம் நர்மதையை பற்றி சிந்திக்கையிலே கூட நாம் இவற்றை கண்டோம். இதனுடைய தியான நிலையிலே ஒரு வியர்வை வந்தது, நர்மதை என்ற பெண்ணாக மாறி நதியாக மாறியது என்பது கண்டோம். இந்த வராகமூர்த்தியின் தந்தங்களில் இருந்து வெளிவந்த வியர்வையிலிருந்து நதிகள் 2 உருவாயின. பிரிந்த நதிகள் இரண்டும் ஓரிடத்தில்
சங்கமிக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டன. 1458 மீட்டர் உயரத்திலே ஒரு நதி சுமார் 147 கிலோமீட்டர் தூரம் ஓடியது. மற்றொரு நதி கிட்டத்தட்ட 178 கிலோமீட்டர் தூரம் ஓடியது. 178 கிலோமீட்டர் தூரத்திலே ஓடக்கூடிய நதி உருவான இடம் குதிரேமுக் என்னும் இடத்திலே சஹ்யாத்ரி மலைப்பகுதிக்கு அருகிலே முதலிலே உண்டான துங்கா பராக பர்வதத்திலே மேற்கு தொடர்ச்சி மலையிலே கங்கமூலா குகையிலே உற்பத்தியாகி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தது. இந்த இரண்டு நதிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து சங்கமித்த அந்த வேளையிலே புதியதாய் ஒரு நதி உருவாயிற்று. துங்கபத்ரா என்பதாய் பெயர் பெற்றது. துங்கபத்ரா நதியின் நீளம் 531 கிலோமீட்டர்கள். அவளுடைய நீர்ப்படுகை 69,552 சதுர கிலோமீட்டர்கள். துங்கபத்ரா சங்கமிப்பது கிருஷ்ணா நதியிலே. கிருஷ்ணா நதியில் துங்கபத்ராவின் பங்களிப்பு 27.6%. துங்கபத்ராவின் ஆதிக்கம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாவட்டங்களிலே கர்நாடகம் நாம் அறிவோம். கர்நாடகாவில் 382 கிலோமீட்டர் தூரமும் ஆந்திர பிரதேசத்திலே 91 கிலோமீட்டரும் இரு மாநிலங்களுக்கும் இடையேயாக 58 கிலோமீட்டர் தூரமும் பரவி துங்கபத்ரா அந்த பகுதியை மிகவும் செழிப்புக்கு உண்டாக்குகின்றார். துங்கபத்ராவிலே இருக்கக்கூடிய அணைகள் துங்கா அணைக்கட்டு, பத்ரா அணை, ஹேமவதி, துங்கபத்ரா அணை, இவ்வாறெல்லாம் பல்வேறு பெருமைகள் கொண்ட துங்கபத்ரா தோன்றிய அந்த பகுதியிலே இருப்பது நாம் நம் படத்தில் காணக்கூடிய இந்த ஹம்பி. இந்த ஹம்பிக்கு நமது அரசாங்கம் அற்புதமாய் ஒரு பெருமை சேர்த்தது. ஏப்ரல் மாதம் 16ஆம் நாள் 2019ஆம் ஆண்டிலே வெளிவந்த 50 ரூபாய் நோட்டிலே இந்த ஹம்பி இடம் பெற்றிருப்பது நாம் எல்லாம் அரசுக்கு செய்ய வேண்டிய நன்றிகளை நமக்கு நினைவுறுத்துகின்றது. இந்த இடத்திலே இதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த துங்கபத்ரைக்கு மேலும் சிறப்பு சேர்க்க ஓர் மகான் எண்ணினார். அந்த மகானை பற்றி எப்படியெல்லாம் நாம் போற்ற வேண்டும் என்பதற்காய் டாக்டர் ஐயா அதி அற்புதமாக தன்னுடைய பாடலில் பாடி நம் மனக்கண் முன்னே அந்த மகானை நிறுவி சென்றார். அந்த மகான் இன்னும் நம் மனக்கண்ணிலே இருக்கின்றார். கிபி 1595 புவனகிரியிலே ஒரு மாத்வ பிராமண வகுப்பிலே திம்மண்ணா பட்டரின் குழந்தையாய் பிறந்து வேங்கடநாதன் எனும் பெயர் பெற்று கல்வி கேள்விகளிலே சிறந்து மறை பயின்று ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரின் மாணவன் ஆன அந்த மகான் 1614 தன் குருநாதர் மூலம் சந்நியாச தீட்சை பெற்ற மகான். 1623 மடத்தின் தலைவராகி 1671 வரை மடத்தலைவராக இருந்த மகான். எந்த ஒரு காலத்திலே பிறந்தாரோ அன்றிலிருந்து 700 ஆண்டு காலங்கள் தான் ஒரு பகுதியிலே இருந்து அனைவருக்கும் ஆசி வழங்குவேன் என்று சொன்னாரோ அந்த ஒரு மகான். ஆம், நீங்கள் ஊகித்திருப்பீர்கள், அந்த மகான் ஸ்ரீ 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 ராகவேந்திரன். தான் பிருந்தாவனம் பிரவேசம் செய்ய போவதை தன் சீடர்களுக்கு முன்கூட்டியே அறிவித்த ஒரு பெரிய மகான். மூல பிருந்தாவனத்தில் இருந்து 700 ஆண்டுகள் பக்தர்களை காக்கவும் ஆசி வழங்கவும் வாக்களித்த மகான். இவரது பிருந்தாவனம் அமைந்திருப்பது துங்கா நதிக்கரையிலே மந்திராலயத்திலே. இவர் செய்து கொண்டிருக்கும் அற்புதங்கள் சொல்லில் தெரிவதை விட அவரிடம் பக்தி கொண்டு அனுபவிப்பது மிகச் சிறந்தது. மிக சிறப்பாய் துங்கா நதிக்கரையில் நவ பிருந்தாவனம், ஆனை குந்தி ஹம்பிக்கு அருகிலே மாத்வ சன்னியாசிகளின் ஜீவ சமாதி அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான தலங்கள். அவர்களை துதித்து அவர்கள் அருள் பெற்று மந்திராலயத்திலே ஸ்ரீ ராகவேந்திரரையும் நவ பிருந்தாவனத்தில் பூர்வ குருமார்கள் ஜீவ சமாதியையும் நாம் கண்டு மகிழ்வோம் என்று சொல்லும் அந்த வேளையிலே மகானின் சிற்சில அதிசயங்களை, மிராக்கிள்ஸ் என்று சொல்வோமே, அவற்றை பற்றியும் நாம் சிந்திப்போம். கிரீடகிரி என்பதாய் ஒரு பகுதி, அந்த பகுதியிலே ஒரு மிகச்சிறந்த மிராசுதார் வெங்கடதேசாய் என்பதாய் மிகப்பெரிய மிராசுதார் மகானை அழைத்து தன் வீட்டிலே பூஜை செய்ய அவரிடம் வேண்ட, மகான் பூஜையிலே அமர்ந்திருந்த அந்த வேளையிலே நாம் எல்லாம் நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் யாராவது வந்து சென்றாலே எவ்வாறு கொண்டாடுகின்றோம்? சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய உணவு பதார்த்தங்களை விட அதிக அளவிலே செய்வோமே. இவரோ மிராசுதார், ஊரில் உள்ள அனைவரும் சாப்பிடக்கூடிய வகையிலே அதி அற்புதமான முறையிலே
பெரும் விருந்து படைப்பதற்கு ஏதுவாய் பல்வேறு விதமான பதார்த்தங்கள், ஒரு மாம்பழ பாயாசம் என்று ஒரு குறிப்பு அண்டானதே செய்து வைத்திருந்தார்களாம். உள்ளே ராமருடைய அருள் பெற சுவாமி பூஜைகள் செய்து கொண்டிருக்க, இந்த வெங்கடதேசாயின் சிறு பிள்ளை ஓடி வந்து இந்த மாம்பழ அண்டாவிலே புகுந்து தன்னுடைய உயிர் போக, ஏனோ நம் மக்களிடம் இருந்த பண்பாடு மிகவும் போற்றப்பட்ட ஒரு பண்பாடு. அந்த குழந்தையை தேடி வந்த அன்னை, இவன் இவ்வாறு இந்த மாம்பழ கூடையிலே விழுந்திருக்கின்றான், இறந்திருக்கின்றான் என்பது தெரிந்தும் கூட அது பற்றி ஏதும் சொல்லாமல் அந்த பூஜை முழுவதுமாய் நடைபெறுவதற்காக அமைதியாய் இருந்த வேளையிலே, அந்த பூஜை முடிந்த வேளையிலே மகான் எங்கே அந்த குழந்தை என்று கேட்க, அந்த குழந்தையை பற்றிய செய்தி அப்பொழுது மகானிடம் பகிரப்பட, மகான் அந்த குழந்தையை உயிர்ப்பித்து எழச் செய்தார் என்பது ஒரு தகவல், அற்புதமான தகவல். மாண்டவரை மீண்டும் இவ்வாறு எழுப்ப முடியுமா என்று கேட்டால், பக்த ராமதாசருடைய சரித்திரம் கூட இதற்கு ஒரு சான்று. ராமரை துதித்து வந்த பக்த ராமதாசருடைய பிள்ளை இவ்வாறு ராம நாமத்தின் மகிமையால் உயிருடன் எழுந்தான் என்று சொன்னால், மூல ராமரை பூஜை செய்த ராகவேந்திர சுவாமியின் மகிமையால் இந்த பிள்ளை எழுந்து வந்தான். இவர்களால் மட்டும்தான் இத்தகையதொரு அதிசயமா என்று கேட்டால், நாம் அப்போதி அடிகளையும் திருநாவுக்கரசரையும் கூட இந்த இடத்திலே நிச்சயமாக நினைவு கொண்டே செல்ல வேண்டும். அவர்கள் மட்டுமா? ஞான சம்பந்தரும் ஒரு குழந்தையை எழச் செய்தாரே, அஸ்தியிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினாரே, சுந்தரரும் கூட முதலை வாய் சென்ற ஒரு பாலகனை மீண்டும் உயிருடன் எழுப்பி வந்தாரே. இவ்வாறு மகான்கள் என்று சொன்னால் அற்புதங்கள் மிகவும் பல செய்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது போகட்டும். ஆனால் பண்பாடு விருந்தோம்பலின் உச்சம் என்பதாய் நாம் பார்க்கையிலே, அப்போதையடிகள் அனைத்தும் முடிந்த பிறகு சற்றே வருந்தித்தான் போனாராம். நான் போற்றக்கூடிய ஒரு குரு என் இல்லத்திலே இருந்திருக்கக்கூடிய வேளையிலே மாண்டு போன மகன் மீண்டு எழுந்தான் என்பது ஒரு விதத்திலே மகிழ்ச்சி தான் என்று சொன்னாலும் கூட, வந்தவருக்கு உபச்சாரம் செய்வதிலே சற்று காலதாமதம் ஆகிவிட்டதே என்று அப்போதையடிகள் வருந்தியதை பற்றி அதி அற்புதமாக சொல்வார்கள். இந்த குழுவின் ஆசிரியர் அதை வெகு அழகாக சொல்லி பலமுறை வியந்து போயிருக்கின்றார். அது போன்றே இங்கும் கூட அந்த வெங்கடதேசாய் மற்றும் அவருடைய துணைவியாருக்கு இருந்த அந்த பண்பு, இந்த ஒரு தகவலை சுவாமியிடம் சொல்லாமலே மறைத்து அவரிடம் ஆசி பெற்ற அந்த அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டும்தானா என்று கேட்டால், கல்வி அறிவே பெறாத வெங்கண்ணா என்ற ஒருவன் பின்னாளிலே திவானான கதை, அற்புதமான கதை. கதைக்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால், ராஜேந்திர சுவாமியை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் முறையை நிறைவு செய்ய இயலாது. கோடு மட்டும் போட்டுக்கொண்டு செல்கின்றேன். நாட்கள் போயின. வெங்கண்ணா ஒரு பகுதியின் நவாபாக மாறிப்போனார். நவாபாக மாறிப்போனதற்கு உண்டான கதை அதிமுக்கியமானது. ஏதோ ஒரு சுல்தானுக்காக ஒருவன் வேலை பார்த்து கொண்டிருக்க, அந்த பகுதியிலே இருந்து சுல்தானிடம் இருந்து ஓலை ஒன்று வர, அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கின்றது என்பதை படித்து காட்ட வேண்டிய பொறுப்பு வெங்கண்ணாவிற்கு வந்தது. முன்பு ராகவேந்திர சுவாமியின் அருள் பெற்ற வெங்கண்ணா அப்பொழுது ராகவேந்திர சுவாமியை மனதில் நினைத்து தன்னுடைய துயரத்திற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று சொல்ல, ராகவேந்திரரே அந்த ஓலையில் என்ன இருந்தது என்பதை இவர் காதுகளில் சொல்ல, அது அந்த சுல்தானின் பிரதிநிதிக்கு சொல்லப்பட, மகிழ்ந்து போன அந்த சுல்தானின் பிரதிநிதி இந்த வெங்கண்ணாவை திவான் ஆக்கி சென்றாராம். இதற்கும் பின் காணக்கூடிய அதிசயத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. நாட்கள் போயின. சுவாமி ஓரிடத்தில் நிலையாக இருக்க நினைத்தார். அதானி வெங்கண்ணா திவானா இருந்த பகுதி. வெங்கண்ணா மகானை தரிசித்து என்ன வேண்டும் என்று கேட்க, தான் நிலை கொண்டிருந்து 700 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்ய, அருளாட்சி செய்ய ஓர் நிலம் தேவை என்று சொல்ல, வெங்கண்ணா நவாபிடம் இது பற்றி சொன்னாராம். வெங்கண்ணா நவாபிடம் இது பற்றி சொல்ல, நவாப் இவ்வளவு உயர்ந்த மகானா என்பது பற்றி தெரிந்து கொண்ட பின் அதை பற்றி சிந்திக்கலாம் என்பதாய் யோசித்து, சுவாமியை காண தங்களுடைய மரபுப்படியோ அல்லது ஏளனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின்படியோ 3 தட்டுகளிலே அழகாய் பட்டால் மூடி இறைச்சி கொண்டு வந்து கொடுத்தாராம். கொடுத்து விட்டு ராகவேந்திர சுவாமியிடம் பூஜைக்குரிய பொருட்கள் கொண்டு வந்தேன் என்று சொன்னானாம் நவாப். ராகவேந்திர சுவாமிக்கு தெரியாதா? சிரித்து கொண்டே, உன் முறைப்படி நீ கொடுத்தது உன் முறைப்படி நீ கொடுத்த எடுத்துட்டு வர வேண்டியதானே.
எதிர்பார்ட் பக்கம் அந்த பாட்டு சுத்திட்டு இல்லையா அவர் போய் எடுத்துன்னு தயவுசெய்து போயிடுவாங்க. பாலாஜி ஐயா உன் முறைப்படி நீ இதை கொடுத்தாய், என் முறைப்படி நான் இதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய சிஷ்யர்களை அழைத்து அந்த பட்டாடையை சற்றே விளக்கச் சொன்னாராம். இறைச்சியாய் இருந்தவை அனைத்தும் இறைக்கு உரிய மலர்களாய் மாறிப்போனதாம். நவாப் சற்றே மகிழ்ந்து போனான். இத்தகு பெருமையுடைய மகானுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பாகவே சொன்னானாம், இந்த கர்னூல் பகுதி மாகாணம் முழுவதுமே நான் உமக்கு தருகின்றேன் என்று சொல்ல, ராகவேந்திர சுவாமி தனக்கு தேவையான ஒரே ஒரு இடத்தை மட்டும் தான் வேண்டும் என்று கேட்டாராம். அந்த இடம் நீங்கள் அனைவரும் அறிந்த அந்த இடம் மாஞ்சாலா கிராமம். அந்த பகுதியில் வறட்சி உள்ளதே, அந்த பகுதி உனக்கு எதற்கு வேண்டும், செழுமையான பகுதியை தருகிறேனே என்று இவர் பலமுறை சொல்லியும் ராகவேந்திர சுவாமி அந்த பகுதியை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்ததின் பின்னாலே ராமாயண கால குறிப்பு ஒன்று சொல்லப்படுகின்றது. அந்த இடத்திலே ராமர் வனவாசம் செய்த பொழுது எந்த ஒரு கல்லின் மேல் சில கணங்கள் அமர்ந்து சென்றாரோ அந்த கல் இருக்கக்கூடிய பகுதி என்று ராகவேந்திர சுவாமி முடிவு செய்து அந்த பகுதியிலே தனக்கென்று ஒரு பிருந்தாவனம் அமைத்து கொண்டார். மகான்களின் சரித்திரம் சொல்வதற்கு கேட்பதற்கு மிகவும் சுவையானவை. இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் காலத்தின் அருமை கருதி மகான் சமாதி அடைந்த விஷயத்தை மட்டும் சொல்லி இத்துடன் துங்கபத்ராவிற்குள் மீண்டும் நாம் பிரவேசிப்போம். 1671 வருடம் ஆவணி மாதம் கிருஷ்ணபட்ச துதியை திதியிலே சுவாமிகள் பிருந்தாவனத்திலே பிரவேசம் செய்தார். என்றும் அற்புதம் நிகழ்த்தும் மகான் 700 ஆண்டு காலங்கள் அருளாட்சி செய்வேன் என்று மகான் கொடுத்த வாக்கு. அவர் அருளால் பாரதம் பயன் பெறட்டும். 700 ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய காலத்திலே நிச்சயமாக நம் பாரதத்திற்கென்று மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வருவார்கள். நம்முடைய பாரதம் மீண்டும் அகண்ட பாரதமாக மாறும். துங்கபத்ரா நதிக்கரையும் சிறப்பு பார்த்தோம். துங்காவும் பத்ராவும் சங்கமித்து துங்கபத்ராவான கூடலியின் சிறப்பை பார்த்து உரையை நிறைவு செய்வோம். கூடலி எந்த ஒரு இடத்திலே துங்கா நதியும் பத்ரா நதியும் இணைந்து துங்கபத்ரா என்பதாக பெயர் பெற்று தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றதோ அந்த ஒரு இடம் அற்புதமான ஒரு இடம் கூடலி. 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கூடலி சிங்கேரி தட்சிணாம்நாய ஸ்ரீ சாரதா பீடம் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான இடம். கர்நாடகா ஷிமோகா நகருக்கு வெகு அருகிலே ஆதிசங்கரர் இங்கே மடம் உருவாக்கிய கதை அதி சுவாரஸ்யமான கதை. நர்மதை பற்றி சிந்திக்கையிலே ஆதிசங்கரர் பற்றி சிந்தித்தோம். மண்டன மிஸ்ரருடன் வாதம் செய்தார். உபயபாரதி நடுவராயிருந்தார். வாதத்திலே ஆதிசங்கரர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதன் அடிப்படையிலே ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஒப்பந்தத்தின்படி மண்டன மிஸ்ரர் சந்நியாசம் பெற்றார். ஆதிசங்கரை தொடர்ந்து வந்தார். உபயபாரதியை ஆதிசங்கரர் நோக்கையிலே அறிந்து கொண்டார். அவர் சரஸ்வதி அன்னையின் அவதாரம் என அன்னையை வணங்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க அன்னை மகிழ்வுடன் சொன்னாள், நீ செல்லக்கூடிய பாதையிலே நான் உன்னை பின்தொடர்வேன். எந்த ஒரு இடத்திலே நீ நின்று என்னை திரும்பி பார்க்கின்றாயோ அந்த இடத்தில் நான் நிற்பேன், கோவில் கொள்வேன் என்பதாய் அன்னை சரஸ்வதி அவருக்கு வாக்கு சொன்னாள். ஆதிசங்கரரும் மண்டன மிஸ்ரரும் வர அன்னை அவள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். அற்புதமான இந்த இடம் வந்தது. எந்த ஒரு இடத்திலே துங்காவும் பத்ராவும் சங்கமமாகி பேர் இறைச்சலுடன் 140-178 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து ஒரே உருவத்திலிருந்து இரு பகுதிகளாக பிரிந்து ஒருவரை ஒருவர் பிரிந்திருந்த சில கணங்களுக்கு உண்டான அந்த துயரம் தீர்க்கும் வகையிலே உவகையுடன் அவர்கள் கலந்த அந்த பேர் இறைச்சலில் அன்னை அவள் நடந்து வந்து கொண்டிருந்த நேரத்திலே அவளின் காலில் இருந்த கொலுசின் சப்தம் ஆதிசங்கரருக்கு கேட்காமல் போக ஆதிசங்கரர் சற்றே திரும்பி பார்க்க அந்த இடத்திலே அன்னை சற்றே சிரித்து சொல்லியிருக்க வேண்டும், இந்த இடம்தான் நான் கோவில் கொள்ள சங்கல்பம் செய்து கொண்டிருந்த இடம் என்று அன்னை அவள் சொல்லியிருக்க வேண்டும். அந்த இடத்திலே அன்னை நின்று கொண்டு அருள் பாலிக்கின்றாள் சாரதாம்பாள். அற்புதமான ஒரு கோவில் கூடலி மடத்திலே இன்று மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அன்றைய காலத்திலே வித்யாரண்யர் அவர்கள் விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்களுக்கு குருவாய் இருந்து வழிகாட்டினார் என்பதற்கு நமக்கு வரலாற்று ஆதாரங்கள்
உள்ளன என்று சொன்னால், இந்த கூடலி மடத்திலே இன்று இருக்கக்கூடிய 72வது பீடாதிபதி, பெயர் சொல்வது சரியா தவறா என்று தெரியவில்லை, ஆனாலும் அனைவரும் அறிய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அவருடைய பெயரை சொல்லும் பாக்கியம் நான் இப்பொழுது பெற்றேன். ஸ்ரீ 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 அபினவ சங்கர் பாரதி அவர்கள் ஐஐடி மற்றும் ஐஐஎம் போன்ற பல கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இன்றும் வழிகாட்டுகின்றார். ஒருவேளை பின்னாளைய அகண்ட பாரதத்தின் தலைவராக எவரேனும் ஆவதற்கும் வாய்ப்பு உண்டு. அன்னை துங்கபத்ராவும், துங்கா நதிக்கரை மற்றும் துங்கபத்ரா தோற்றுவாயிலில் இருக்கும் குருமார்கள் பாரதம் மேற்பட, பாரத கலாச்சாரம் மேம்பட, அகண்ட பாரதமாய் நம் பாரதம் மாறிட, விஸ்வகுருவாய் நம் பாரதம் மாறிட அருள் புரியட்டும் என்ற ஒரு கோரிக்கையை அன்னை துங்கபத்ராவின் பாதத்திலும் அருளாளர்கள் பாதத்திலும் சமர்ப்பித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நேரம் கேட்டவர்கள் கருத்துரைக்கும், ஆசிரியர் அவர்களுடைய அறிவுரைக்கும் உண்டான நேரம். அனைவருக்கும் நன்றி, சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சங்கரையா, நீங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கருத்து சொல்லலாம். டாக்டர் ஐயா, ராஜு சார் எல்லாம் சொல்லலாம். ரொம்ப கஷ்டமான டாபிக்க அழகா குரோனலாஜிக்கலா மிக திறமையாக கையாளுவது உங்களுடைய தனி திறமை. அது ரொம்ப அருமையாக நீங்க சொன்னீர்கள். அண்டு நீங்க குறிப்பிட்டது கடைசியாக ஸ்ருங்கேரி ஆச்சாரியாலயா? கூடலி ஸ்ருங்கேரி ஆச்சாரியாள். இந்த அவர் இடத்துல டிஃபரெண்ட். ஆமா, அவர் டிஃபரெண்ட். ஆமா, பட் சங்கராச்சாரியார் சாரதாம்பாள் எழுந்தெளி இருக்கிறது வந்து துங்கா ரிவர் சைட்ல தானே? துங்கபத்ரா அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மடத்துல வந்து ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த நதிகள் இரண்டும் சங்கமித்த அந்த நேரத்துலதான் அம்பாளுடைய அந்த கொலுசொலி சத்தம் கேட்காமல் ஆதிசர் திரும்பி பார்த்ததாகவும் அந்த மடத்திலே ஒரு குறிப்பு ஒண்ணு சொல்றாங்க. நவராத்திரி 9 days தவிர மிச்ச நாட்கள் பூரா நின்ற நிலையில் அருள் செய்கின்றாள் அப்படின்னு. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அந்த அம்பாளை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம் வரும். இந்த பேக்ரவுண்ட் பிக்சர்ல போட்டிருக்கேன். மந்திராலயத்தை அடுத்து இருக்கக்கூடியது வந்து அந்த அம்மன் தான். வெப்ல ரொம்ப கிளாரிட்டி இல்லை, ஆனா நேரா போய் பார்த்தா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கலாம். ஓ, சரி சரி சரி. நன்றி டாக்டர் ஐயா. ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த சாரதாம்பாள் அங்க ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் சிங்கேரி பத்தி, துங்காவை பத்தி சொல்லும்போது இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம டயத்துல முடிக்க முடியாது. கரெக்ட் கரெக்ட். அதனால இந்த துங்கபத்ராவை பத்தி மட்டும் கொண்டு வந்திருக்கேன். நன்றி ஐயா, அற்புதமான வார்த்தைகள், மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். சங்கர் சார், நீங்க வந்திருக்கிறது பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பாக்குறேன். தேங்க்யூ. பாக்கியம் பெற்றேன். இன்னைக்கு கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஓ, சந்தோஷம் சந்தோஷம். ராஜு சார் ஏதோ சொல்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். முதல்ல இருந்தே கேட்ட ரொம்ப நல்லா இருந்தது. விஜயநகரத்தை பத்தி சொன்னீங்க. அந்த விஜயநகரம் வழியா தான் நான் வருவேன் நிறைய தடவை. இந்த சத்தீஸ்கர்ல இருந்து வர்றப்போ அந்த காலத்துல. ஓகே ஓகே ஓகே. விசாகப்பட்டினம் பக்கத்துல தான் இருக்குது விஜயநகரம். அங்க ஆரம்பிச்சு இல்ல இல்ல, 2 வித்தியாசங்கள் இருக்கு. இந்த விஜயநகரம் துங்கபத்ரா நதிக்கரை பக்கத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த விஜயநகரம் வேற, இது வேற. ஓஹோ, ஆமா ஆமா. அப்புறம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கு. கிளாரிட்டி, ஸ்பீடு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. இந்த கடைசியில அம்பி பத்தி சொன்னீங்க. அம்பி நான் போயிருக்கேன், பார்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பாக்குறப்ப அதெல்லாம் நினைவு வந்தது சொல்றப்போ. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, என்னுடைய மகள் அக்ஷயாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 50 ரூபா நோட்ல ஹம்பி இருக்கே, இதை பத்தி ஏதாவது குறிப்பு சொல்ல போறீங்களான்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனாலதான் அந்த 50 ரூபா நோட்டை பேக்ரவுண்ட்ல போட்டிருக்கேன் நான். இந்த 50 ரூபா நோட்ல ஹம்பி இருக்கு அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு பர்சனலா என்ன ஆசை அப்படின்னா, அதிக அளவு மதிப்புள்ள ஒரு ரூபாய் நோட்டு வரும் அப்படின்னாக்க அந்த ரூபாய் நோட்ல இந்த ஹம்பி இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 300 ஆண்டு காலங்கள் இந்த விஜயநகர பேரரசு மட்டும் இல்லாம போயிருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க இல்ல. அதுதான் உண்மை. போற்றப்பட வேண்டியவர்கள் பிற்காலத்துல. ஆமா ஆமா.
எல்லாம் மிக சிறப்பா இருந்தது சார். ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா, நமஸ்காரம்மா. ஜெய் ஸ்ரீ. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா, நமஸ்காரம்மா. நாட்டின் சிறப்பையும் நதியின் சிறப்பையும் சலசலவென்ற தங்கள் தமிழின் மூலம் தெள்ள தெளிவாக அறிந்து கொண்டோம். சந்தோஷம்மா. வழங்கியமைக்கு நன்றி. இது சந்தோஷம். விஜயநகர பேரரசு வந்து வெற்றியின் பேரரசாக கொண்டாடப்படுகிறது. விஜயன் கண்டிப்பா. வந்து சான்ஸ்கிரிட்ல வெற்றின்னு பேரு. அப்போ ஆமா. அவளோட குரு வந்து இந்த நகரத்துக்கு விஜயநகரம் அவ குரு பேரோட சேர்த்து அவ இப்படி வச்சிருக்கா. ரைட். ராயர்கள் வாழ்ந்த இடம் ராயப்பேட்டை. அந்த ராயர்கள் எல்லாம் நம்ம சென்னையிலயும் வாழ்ந்ததற்கான அடையாளம் நம்ம ராயப்பேட்டா இருக்கு. பட் பல கோவில் திருப்பணிகளும் பிளஸ் அவங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா சார், அதுல அவளை ஆமா. மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. ஆமா. பவர்ஃபுல் பீப்புள். ரொம்ப அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ரொம்ப நன்னா அவங்க பண்ணினாங்க. அதனாலதான் வந்து காலங்கள் சென்றாலும் அவங்களோட கலை நயமும் அவங்களோட கட்டடக்கலையும் எல்லாமே வந்து சிறந்து விளங்கியது. அதுலயும் நம்ம கிருஷ்ணதேவராயர் வந்து பல மொழிகளில புலமை பெற்றவர், தேர்ச்சி பெற்றவர். ஆமா. அவர் தனி டாபிக்கே நம்ம சொல்லலாம். அவர் வந்து எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ரொம்ப அவரை ஞான பத்தி வியாபி சொல்லும்போது, அவர். அதாவது கிருஷ்ணதேவராயரை பத்தி சொல்லும்போது இந்த புத்தகத்துல ஒரு அற்புதமான குறிப்பு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அவருடைய கனவுல போய் சுவாமி சொல்லி ஆண்டாளை பற்றி எழுதுன்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதியிருக்கிறார். கிருஷ்ணதேவராயர் எழுதியிருக்கிறார். ஆண்டாளை பற்றி கிருஷ்ணதேவராயர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அப்படி ஒரு அற்புதமான குறிப்பு ஒண்ணு சொல்றாங்க. நீங்க அந்த நிர்வாகத்துல சிறந்தவர்கள்னு சொன்னீங்க இல்லையா, அதனால சொல்றேன். அவங்களுடைய அரசியல் முறை பற்றி ரொம்ப பெருசா சொல்றாங்க. கிராம சபை, நகர சபை, மகா சபை, அப்படி எல்லாம் பல்வேறு விதமான சபைகளை வச்சுட்டு இருந்திருக்காங்க. பிற்காலத்துல ஆமா, பிற்காலத்துல சதாசிவராயருடைய ஆட்சி காலத்துலதான் அந்த கிராம சபைகள் வந்து கொஞ்சம் பலகீனப்பட்டு போயிடுச்சு. அதுக்கு உண்டான காரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதிக அளவிலே நம்ம வந்து இந்த ஒடிகால் முகமதியர்கள்ட்ட ஒரு சண்டை போட வேண்டிய ஒரு நேரம் இருந்ததுனால நம்ம மக்களால வந்து கிராம சபையை சரியான முறையில நிர்வாகம் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆல் தட் காட் டிஸ்மேண்டில்டு. அதனால ஒரே ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ் பவரா கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் போயிருக்கு அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் அந்த புத்தகத்துல அழகா சொல்லியிருக்கிறாங்க. நிதி முறைகள், நியாயம் வழங்குதல் அப்படின்னாக்க ஒரு ராஜாக்கு என்ன பவர் இருந்திருக்கு அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா அந்த புத்தகம் சொல்லுது. ஒரு இராணுவ அமைப்பு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த மிலிட்ரிக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம டொனேஷனா கேட்கறாங்க. அந்த காலத்துல இராணுவத்திற்கு பணம் வாங்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி டாபிக் அவங்க வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இராணுவ மேம்பாட்டிற்கு எல்லாத்தையும் விட நான் ரொம்ப ரசிச்ச ஒரு இடம் இந்த புத்தகத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிவ்யூ பண்ணி பாக்குறாங்க. தன்னுடைய நாட்டுல இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது மந்திரிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க ஒரு 3 டெஃபிஷியன்சி. என்ன டெஃபிஷியன்சி அப்படின்னாக்க, நமக்கு பகைமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செலுத்தக்கூடிய குதிரைகள் போன்ற குதிரைகள் நம்மிடம் இல்லை. அவர்களை போன்று குறிப்பார்த்து அடிக்கக்கூடிய வீரர்கள் நம்மிடம் இல்லை. இந்த மாதிரி இன்னொரு டெஃபிஷியன்சி. இதையெல்லாம் நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த பகுதியில இருந்த தேர்ச்சி மிக்க மக்களை எல்லாம் நான் படைக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டெஃபிஷியன்சியும் போக்கி ஒரு குரூப் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த மிலிட்ரி நல்ல முறையில உருவாக்கப்படுது. அதுக்கு ஒரு சான்று இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறாரு நம்ம கிருஷ்ணசுவாமி சார். ரொம்ப இதை பத்தியே தனிப்பட்ட முறையில பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒருவேளை நம்ம ஆசிரியர் அனுமதி கொடுத்தாருனாக்க நம்ம அதை இன்னும் அழகா பேசலாம். சமூக அமைப்பு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த சதி உடன்கட்டை ஏறக்கூடிய நிகழ்வுகள்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு, அதுக்கு என்ன ஃபோர்ஸ் இருந்ததா, அல்லது வெதர் இட் வாஸ் சோசன் ஆன் தர் ஓன் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஜஸ்டிபிகேஷன்ஸ். அந்த காலத்துல தமிழ் இலக்கிய வரலாறு ஏன்னா அவங்க அதோட நிக்கல. தென்பகுதியில வந்து மதுரை வரைக்கும் அவங்க ஆண்டதுனால நம்மளுடைய வரலாற்றுக்கும் ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி வந்து ஒரு அற்புதமான இந்தியாவின் ஆட்சி. பொற்காலம், திராவிடர்களின் பொற்காலம்னே சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம வந்து மூவேந்தர்களை பற்றியே ரொம்ப அதிகப்படியா பேசுறோமே, அதோட வந்து நிகரான ஒரு ஈக்குவலைஸ்டா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஜயநகர கிங்டம் கண்டிப்பா சொல்லலாம். கிருஷ்ணதேவராயர் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய
உடலை மேம்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு 10 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறாங்க. டெய்லி காலையில நம்மளுடைய சாத்திர முறைப்படி எண்ணெய் தேய்த்து குளிப்பாராம். எண்ணெய் தேய்த்து குளிச்சு முடிச்சுட்டு அந்த வேர்வையை எப்படி போக்குவார், அவர் என்னென்னலாம் பண்ணினார் அப்படின்னு புத்தகத்துல ஒரு குறிப்பு சொல்றாங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு கர்லாக்கட்டை உருட்டுவாராம். தான் சரியான முறையிலே இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய என்ன சொல்றது போர் வீரர்களை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்குது. அவர் ஒரு நல்ல உடல் வலுக்கோட்டோட இருந்திருக்கிறார். தன்னுடைய மக்களையும் சரியான முறையில வழி நடத்தி இருக்கிறார். இந்த அவரும் மாதிரி ஒரு நிறைய சிறந்த விஷயங்கள் இருக்கும். மல்யுத்த ஆமா வீரர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆமா மல்யுத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு மல்யுத்த ரெக்கார்ட் வீரர். சொல்லியிருக்காங்க. ஆமா. கரெக்டுமா, நீங்க சொல்றது கரெக்ட். ஜாஸ்தி நம்மளுடைய துங்கபத்ரா அப்படிங்கிறதுனால விஜயநகர பேரரசுல கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லிட்டேன் நானு. நன்றி, நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இது தேங்க்யூமா. நம்ம நடத்துறதை விட கேட்கறது ஒரு சிறப்பு. மாணவரா எங்களை மாற்றி ஆசிரியரா நீங்க இந்த தொகுத்து வழங்கி அம்மா இதை நீங்க கேட்கறது நீங்க ரொம்ப வந்து நல்லா ஒரு இருந்துச்சு. சரித்திர பேராசிரியை. நீங்க சொல்லாத இந்த விஷயத்தையும் நான் சொல்லிட முடியாது. இது அவசியம் நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பேன். கண்டிப்பாம்மா, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுறேன் நான். தேங்க்யூமா. தேங்க்யூ எல்லாரும் பார்த்தேன். ஆனந்திமாய் பேசுறாங்க. சொல்லுங்கம்மா, எப்படி இருந்தது? பேசுறேன். தேங்க்யூமா. தேங்க்யூமா. சரி. தேங்க்யூமா. ஹரிராம். ராம் ராம். ஹரிவோம். ஹரிவோம். ராம் ராம். மகான்களுமே வந்து தெய்வங்களும் மகான்களுமே தேடி சென்று தவம் இயற்றிய இடம் துங்கபத்ரா நதி தீரம். அதுதான்மா, அதுதான். தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு இந்த கம்யூனிகேட். மாஞ்சாலி அம்மன் சொல்லுவாளே ராகவேந்திராவோட, ஆமா அவங்க வந்து விரும்பி நீ என் மடியில இருக்கணும்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆ. பஞ்சமுக ஆஞ்சநேயர் ராகவேந்திரா சுவாமி தவம் செஞ்ச இடமும் அந்த நதி தீரத்து கிட்டதான். கரெக்ட் கரெக்ட். ஆஞ்சநேய சுவாமிகளோட தரிசனம் அவருக்கு அங்கதான் கிடைக்கிறது. பஞ்சவடி அங்க பக்கத்துல தான் இருக்கு. ஆமா. பக்கத்துல தான் இருக்கு. 5 முக ஆஞ்சநேயர் அவசியம். அங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவசியம் பார்க்க வேண்டிய, நீங்க சொன்ன உடனே திரும்பி ஒரு தரம் போய் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம். பிளான் பண்ணுவோம்மா, பிளான் பண்ணுவோம். நன்றி ஐயா. தேங்க்யூமா. நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூமா. தமிழுக்கும் தங்கள் தமிழுக்கும் தங்கள் தந்த தகுப்பிற்கும் நன்றி. நன்றிமா. 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 சங்கர் சார், வேற யார்கிட்ட இருந்தாவது கருத்து இருக்குமா? அதுதாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆ. யாராவது கருத்து சொல்றாங்கன்னு. ஐயா, என்னுடைய எனக்கு வந்து நான் குவிஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நான் திரும்பி கேட்கும். சார் அப்புறமா நான் பேசுறேன். சரிம்மா, சரிம்மா. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. ஓகே. தேங்க்யூ. நன்றி. அந்த லேட்டர் பார்ட் வந்து நான் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. ஆ. பார்ட் என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா வந்து ஒரு விஷயம், நீங்க வந்து எவ்வளவு உழைக்கிறீர்கள்ன்றது வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எனக்கு ஏதாவது டாபிக் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன். ஆனா உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்ததற்கு மேலா இல்ல அதுக்கு ஒரு சான்றா நீங்க எவ்வளவு திரட்டுகிறீர்கள்ங்கிறது வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. எந்த அளவுக்கு நீங்க உழைச்சிருக்கீங்கன்றது உங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தா எனக்கு தெரியுது. நீங்க நிறைய பேர்கிட்ட பேசுறீங்கன்றது புரியுது. ஒரு 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 இன்புட் ஒருத்தர்ட்ட இருந்து, உங்க மகள்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வந்தா அதை உடனே எடுத்து அதை வந்து ஆச்சரியத்தோட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களுக்கு தரீங்கன்றது புரியுது. உங்களுடைய உழைப்புக்கு ஈடே இல்லை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. அவங்களுடைய உழைப்பை தான் நான் ரொம்ப பிரமிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நதின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நதி தீரத்துல நடந்த பல கல்ச்சுரல் சேஞ்சஸ், ஆன்மீகத்திலையும் சரி அரசியல்லையும் சரி எப்படி அந்த சேஞ்சஸ் வந்திருக்கு, அது எப்படி இன்டெகிரேட், அதில் எப்படி எங்க மீட் ஆகுது, யார் வந்து யாருனால இன்ஸ்பயர் ஆகுறாங்க, யாருக்கு யார் தேவையா இருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள்யா. அதாவது வந்து இதை இப்படி பார்க்கணும். ஒரு நதி கூட நீங்க பயணிச்சீங்கன்னா அந்த கல்ச்சரை வந்து நீங்க இப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு உழைக்க வேண்டியிருக்குங்கிறதையும் எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்தா அதை வந்து சிறுவழித்தனமா எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லாம இந்த மாதிரி நிறைய அதை சர்ச் பண்ணி டேட்டா கொடுக்கணுன்ற ஒரு உந்துதல் எனக்கு நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றிங்கய்யா. உண்மையாவே பெருமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. நல்ல மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கணேசன் சார் இருப்பாரு. வேற யாராவது
அவரு கணேஷ்ராம் சார் எல்லாம் இருந்தாரு, போயிட்டு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். கணேசன் இல்ல சார் போல இருக்கு. அதான் தேடினேன், இல்ல. சரி, ஓகே. வேற ஒன்றும் பெரிய அளவுல கருத்து பரிமாற்றம் இல்லைன்னாக்கா நம்ம நிறைவு பண்ணிடலாம். நீங்க வேணா ஒரு தடவை சொல்லிடுங்க எல்லாருக்கும். ஆமாங்க. ஆசிரியர் இல்லாததுனால ஆமா ஆமா நன்றி நவலுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஆசிரியர் சார்பில். உங்களுடைய இந்த வகுப்பு தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். யூடியூப்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுடைய இந்த பர்டிகுலர் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சிறப்பான நதிகளை பற்றி சொல்லும்போது பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா இருக்கும். துங்கபத்ரா போன்ற நதிகள் வந்து ரொம்ப எல்லாருடைய கவன ஈர்ப்பும் பெற்று இருக்காது. எனக்கே நீங்க சொன்ன பிறகுதான் இந்த ஹம்பியோட அந்த விஷயம் எனக்கு புரிந்தது. ரொம்ப 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 நன்றி ஐயா. நாங்க அத்தனை பேரும் இன்னைக்கு பேறு பெற்று இருக்கிறோம். இந்த அற்புதமான ஒரு நதியை பற்றி உங்கள் வாயிலாக ஸ்டார்ட் டு எண்ட் வந்து கேட்க முடிந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பேருங்கய்யா. உங்களுடைய உழைப்பு மென்மேலும் நாங்க வந்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முடியும். யூடியூப்ல ஐயா வந்து ஆசிரியர் வந்து இதை ஆன்மீக அறிவம் அது தளத்துல வந்து நாகம் ஐயா தளத்துல ஏற்றின உடனே எல்லாத்துக்கும் பகிரவும் 28 பேர்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து ஒரு 28,000 பேருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அமைகிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் எனது நன்றிகள். சரியா, மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி. அனைவரும் விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி சார்.